பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் சத்திய வேத அப்போஸ்தல திருச்சபையின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். நாம் மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதங்களின் பகுதி சங்கீதம் 46 அதிகாரம். சங்கீதம் 46 அதிகாரம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். அனைவரும் இணைந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் கடவுளே, அப்பா, இந்த வேளையிலும் அப்பா நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இடத்திலே கூட்டி சேர்த்த உம்முடைய மேலான அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இங்கு எந்த விதமான வேண்டுதல்களோடோ அப்பா, எந்த விதமான அப்பா விண்ணப்பங்களோடு அப்பா உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகள் கடந்து வந்திருக்கிறார்களோ, அவர்களுடைய இருதயங்களுடைய எண்ணங்களை நீர் ஆராய்ந்து அறிகிற தேவன் நீரப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய விருப்பங்களையும் என் தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே சப்பா, இன்னும் கடந்து வராத உம்முடைய பிள்ளைகளை சீக்கிரத்திலே அப்பா உம்முடைய சமூகத்திலே நீர் கூட்டி சேர்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை கண்ணின் கண்மணி போல நீர் பாதுகாத்து வழி நடத்துகிற உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய கண்ணை கண்ணீருக்கும் காலை இடறுதலுக்கும் ஆத்துமாவே மரணத்துக்கும் அப்பா நீர் ஒவ்வொரு நாளும் தப்புவித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஏசப்பா, நீர் இஸ்ரவேல் ஜனங்களே அப்பா 40 வருட காலமாக அப்பா ஒரு குறைவுமின்றி அப்பா வனாந்திர பயணத்திலே நீர் கூட இருந்ததும் அப்பா நாங்களும் அப்பா எங்களுடைய தேசங்களை விட்டு அப்பா இந்த இடத்திலே அப்பா கடந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் அப்பா ஒவ்வொரு நேரமும் அப்பா உம்முடைய கரம் எங்களை தாங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளிலும் அப்பா தொழில்களிலும் எல்லாம் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிக்கின்ற கல்வியிலே அப்பா உம்முடைய கரம் கூட இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அப்பா எத்தனையோ வேளைகளிலே அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அப்பா உம்மை விட்டு தூரம் போனவர்களாக இருந்ததுண்டு அப்பா. ஆனாலும் அப்பா நீர் உம்முடைய அளவற்ற அன்பினாலே அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை அணைத்து கொள்ளுகிற அப்பா உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே சப்பா, இன்னும் அப்பா உம்முடைய கரம் ஒவ்வொரு நாளும் தாங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா தடைகளையும் என் தேவன் மாற்றி போட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் நீரப்பா. ஆண்டவரே, ஆகார் வனாந்திரத்திலே அப்பா தனிமையாக விடப்பட்ட வேளையிலும் அப்பா நீர் அந்த இடத்திலும் அப்பா உம்முடைய மகளுடைய குரலை கேட்டீரப்பா. ஆண்டவரே, இந்த இடத்திலும் அப்பா உம்முடைய பிள்ளைகள் அப்பா வனாந்திரமான ஒரு வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் என் தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை அறிகிறீரப்பா. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா அப்பா ஆண்டவரே விண்ணப்பங்களை என் தேவன் இந்த இடத்திலே அப்பா ஜெயமாக மாற பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா.
ஆண்டவரே ஒன்றுமில்லாத நிலைமையிலே அப்பா ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்திலே அப்பா உம்முடைய சமூகத்திலே அப்பா நாங்கள் கடந்து வந்தாலும் அப்பா இந்த இடத்தை விட்டு நாங்கள் அப்பா ஆண்டவரே கடந்து செல்லும் போது அப்பா ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனையில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு பகுதிகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஒவ்வொரு பகுதியையும் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதித்து பாடும் போதும் அப்பா உம்மை தியானிக்கும் போதும் அப்பா உம்முடைய வல்லமை அப்பா இந்த இடத்தை நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா செய்தியை தருகின்ற உம்முடைய மகனோடும் கூட இருங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய மகன் தருகின்ற வார்த்தையானது எங்களுடைய வாழ்விலே பிரயோஜனம் உள்ளதாக காணப்பட அப்பா ஆண்டவரே அதை அப்பா எங்களுடைய வாழ்விலே எடுத்து பயன்படுத்த என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இந்த வாரத்திலும் அப்பா வர முடியாத அப்பா ஆலயத்துக்கு கடந்து வர முடியாத பிள்ளைகளை உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா எந்த தடையாயினும் என் தேவன் மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இந்த இடத்திலும் கடந்து வந்திருக்கிற அப்பா உடைய பிள்ளைகள் அப்பா சரீர பலகீனங்களோடு இருந்தாலும் என் தேவன் அப்பா ஆண்டவரை எல்லாவற்றையும் மாற்றி அப்பா ஒரு புது பலத்தோடு உடைய பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா நீர் செய்கின்ற தேவன் அப்பா. பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளை செய்கிறவர் நீர் அப்பா. எங்களுடைய பிரயாசங்களினால ஒன்றுமில்லை அப்பா என் தேவன் தாமே அப்பா. ஆண்டவரே எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களுடைய வேண்டுதல்களுக்கும் செவி சாய்த்து அப்பா எல்லா காரியங்களிலும் கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் இறுதி மட்டும் அப்பா உம்முடைய பிரசன்னம் தானே தாங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். மீட்ப பாதம் ஜெபங்கள் இறக்க நிறைந்த நல்ல கர்த்தாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சந்தோஷமா இருக்கிறோமா? ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? வாயை திறந்து எல்லாரும் அப்படியே இருக்காம ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறேன்னா ஆமென் சொல்லணும்ல. கர்த்தர் அதை நம்ம அங்கீகரிக்கிறது மாதிரி ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் 1000 உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்துங்களேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஆண்டவரே நீங்க எங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. அப்பா எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு யாரையுமே பார்க்க வேண்டாம், எதையுமே யோசிக்க வேண்டாம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே ஸ்தோத்திர ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இருதயத்தை நம்ம தேவனுக்கு நேரா திருப்ப போறோமா? ஹல்லேலூயா. வேற எதுக்கு நேராகவும் அல்ல. அதான் மனம் திரும்புதல். நம்ம தேவனிடம் நோக்கி திருப்புறது தான் மனம் திரும்புதல். இந்த நாள்லயும் கூட இந்த இடத்துல நிக்கிற நம்ம ஹல்லேலூயா ஆல்ரெடி நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம். நம்ம பாவ மன்னிப்பு பெற்று இருக்கிறோம். தேவன் நம்மை வழி நடத்தி இருக்கிறாருங்கிற சுவிசேஷத்தை எல்லாவற்றையும் நம்ம கேட்டு இருக்கிறோம். இப்பொழுது கூட அப்படியே ஒரு விஷயம் தேவனை நோக்கி பார்க்க போறோம். எதுக்குன்னா தேவன் கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா உபகாரங்களுக்காக, எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக, எல்லா பாதுகாப்புகளுக்காக, எல்லா விதமான ப்ரொவிஷனுக்காக அவர் நமக்கு கொடுத்தாரு பாருங்களா. உணவு, உடை, நம்ம இருக்கிற இடம், நம்முடைய குடும்பம், எல்லாத்துக்காகவும் நமக்கு தேவனுக்கு நன்றி சொல்ல போறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவரே அப்பா நீங்க எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்திருக்கீங்க, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்திருக்கீங்க அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய போக்கிலையும் வரத்திலையும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தது ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்முடைய கரம் எங்களை பின்னாடி இருந்து பாதுகாத்தது, நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்றது ஆண்டவரே எல்லா வேளைகளிலும். உமக்கு அதற்காக நன்றி ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்வதுதான் தகுமா தேவனை ஸ்தோத்திர ஆண்டவரே. தாவீது சொல்றார் 1000 நாவுகள் இருந்தாலும் அவரை போற்ற முடியுமா? அவரை துதிப்பதற்கு எவ்வளவு அது முடியவே முடியாது. ஆனாலும் கூட நம்ம துதிக்கும்படியாக இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளினால நம்ம தேவனை உயர்த்துவதற்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா. நன்றின்னு சொல்றதே அவரை உயர்த்துறது அப்பா. எங்களுடைய ஜீவியத்தில் செய்த நன்மைகள் அப்பா தேவனை ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களுடைய ஜீவியத்தில் இருந்த பாதுகாப்பு ஆண்டவரே. இந்த தேசத்துல இன்னைக்கு பாதுகாப்பே கிடையாது நமக்கு. இந்த தேசத்துல இல்ல, நீங்க எங்க போனாலும் சரிதான். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆனா எல்லா பாதுகாப்பையும் நமக்கு கொடுத்த தேவன் அவர் ஒருவர் தான். நம்மளை கண்ணோக்குகிறவர் அவர். அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்குதா. அவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அவர் நமக்கென்று நியமிக்கப்பட்ட
தூதர்களை கொண்டு நம்மளை பாதுகாத்து கொண்டே இருக்கிறாராம். நமக்காக தேவனுடைய வலது பார்சத்துல வீட்டிலிருந்து பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஸ்தோத்திரம்னா நன்றி தான். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய அளவில்லாத கிருபைகளுக்காக அப்பா தேவனே, நீர் எங்களுக்கு பாராட்டின அளவில்லாத நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேவனே, எங்களை வழி நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய கண்ணின் மணியை போல நம்மளை பாதுகாத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. அவருடைய உள்ளம் கையில நம்மளை வரைந்து வைத்திருக்கிறாராம். அதாவது என்கிரேவ் பண்ணி பொறித்து வைத்திருக்கிறாராம். அப்படியே அவருடைய உள்ளம் கையில வச்சு அப்படியே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளை எப்படி இருக்கிறான், என்னுடைய பிள்ளை நான் எப்படிலாம் பாதுகாக்கணும், என்னுடைய பிள்ளையினுடைய தேவை என்ன, நாளைக்கு என்ன தேவை, அவனுக்கு இன்னும் வருகிற நாட்கள்ல என்னென்ன தேவைகள் இருக்குதுன்னு எல்லா தேவைகளையும் வைத்து பார்த்து 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாராம். அவருக்கு நன்றி செலுத்தாம இருந்தோம்னா எப்படி இல்ல? ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன்னதரே உன்னதரே சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம் எல்லாம். ஆண்டவரே அப்பா தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய முற்பிதாக்களுடைய தேவனே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் ஆண்டவரே. அதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அறிந்து அதற்கு தகுந்தாற் போல எங்களை நடத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி 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 நன்றின்னு சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே இருதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து அவர் அப்படியே சொல்ல போறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லாரும் சொல்லலாமா? ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆண்டவரே அப்பா உம்மை நான் ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்துல இருந்து நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இருதயத்துல இருந்து பாட போறோம். அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமா நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். இயேசுவே ஸ்தோத்தரிப்பேன் நான், உம்மை ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் என்னை பிடித்தீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் என்னை பிடித்து தூக்கினீர்.
நம்ம எவ்வளவு உயர்த்தி இருக்கிறாரா தேவன். உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான் இயேசுவே, சொத்தரிப்பேன் நான் உம்மை, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். இருதயத்தின் ஆழத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிப்போம். எட்டாத உயரத்திலே எங்களை தூக்கி வைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிப்போம். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் ஆண்டவரே இயேசு எங்களை கைவிடாத நேசர் நீர் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்விலே கண்ணோக்கி பார்த்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான் உம்மை, சொத்தரிப்பேன் நான் முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான் உம்மை, சொத்தரிப்பேன் நான் என் முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மீட்பர் நீர்தானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மீட்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீர், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீர், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான் உம்மை, சொத்தரிப்பேன் நான் முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான் இயேசுவே, சொத்தரிப்பேன் நான் முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், எல்லாரும் சொத்தரிப்பேன் நான் இயேசுவே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். ஆண்டவரே உம்மை சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான் முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், குப்பையாய் எண்ணப்பட்டோம், தயவாய் கரம் ஒடுக்கப்பட்டவர்களாய் நினைக்கப்பட்ட ஆண்டவரே நீர் எங்களை தூக்கினீர். உயரத்திலே உட்கார வைத்தீர், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எல்லாரும் சொல்லலாமா வாயத்தை ஆண்டவரே. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான்.
ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், இயேசுவே ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், இயேசுவே ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிப்போம், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிப்போம், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிப்போம். அப்பா, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த உணர்வுள்ள இருதயம் எங்களுடைய இருதயத்துல தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உணர்வுள்ள ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறதற்காய் நன்றி 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 ஆண்டவரே. எட்டாத உயரத்துல எங்களை தூக்கி வச்சிருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளின் மறைவிலே மூடி பாதுகாக்கிறது போல எங்களை பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனப்பாட்டின் ஆவியானவர் எங்களை தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிபா லவாரி ஷரபா லவரபா. ஆவியானவர் எங்களை நிரப்புகிறதற்காக, ஆவியானவர் எங்களை நிரப்புகிறதற்காக, எங்களை சந்தோஷத்தின் ஆவியினாலும் களிப்பின் ஆவியினாலும் உற்சாகத்தின் ஆவியினாலும் உண்மையுள்ள ஆவியினாலும் தேவ ஆவியானவர் இந்த இரவு வேளையில எங்களை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிபா லவாரி ஷரபா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தாழ்மையில எங்களை நோக்கி பார்த்தீர் ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீரில நீங்க நோக்கி பார்த்தீங்க ஆண்டவரே. கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் எங்களை நோக்கி பார்த்தீங்க ஆண்டவரே. அவமானத்தின் சூழ்நிலைகள் எங்களை நோக்கி பார்த்தீங்க ஆண்டவரே. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி சொல்லுவோம். நன்றி ஒன்றே, ஸ்தோத்திர பலி ஒன்றே நம்முடைய நாவினுடைய பிரதிபலிப்பா இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. Jesus. ஆவியானவர். Hallelujah. நன்றி ஆண்டவரே. அதாவது வசனம் இப்படியா சொல்லுது பாருங்களேன். எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடுவீங்களோ அவர்கள் நம் மத்தியில நான் வந்துருவேங்கிறாரு. பிதா வந்துருவாராம். அவருடைய சிங்காசனம் நம்ம மத்தியில வந்துருது. ஹல்லேலூயா. தேவன் நம்ம மத்தியில உட்கார்ந்து நம்ம துதிக்கிறது, நம்ம ஸ்தோத்தரிக்கிறது, நம்ம பேசுகிறது, நம்ம எல்லா காரியங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவர் வந்துட்டார்னா அவர் வலது பார்சத்தில் இருக்கிற கிறிஸ்துவும் வந்துருவார். ரொம்ப ரெவரண்டா இருக்கிற வேண்டிய ஒரு இடம் இது. தேவனுடைய ஆலயங்கிறது உதாசீனப்படுத்துகிற ஒரு இடம் கிடையாது. ஆராதிக்கிற நேரத்துல தேவனுடைய பிரசன்னம் வந்துருதுங்க. ஆவியானவர் பிதா வந்துடுறாரு, குமாரன் வந்துடுறாரு, பரிசுத்தாவி வந்துடுறாரு. 3 பேரும் திரியேக தேவர்களும் உள்ள அப்படியே சுத்தி வந்துட்டு இருக்காங்க. திரியேக தேவன் நம்முடைய தேவன். அந்த 3 தன்மைகளும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க. இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா தேவ தூதர்கள் எல்லாம் உள்ள வந்துருவாங்க. இந்த இடம் முழுவதும் தேவ தூதர்களால் நிரப்பப்பட்டிருக்கும். அதனால நம்ம சாதாரணமா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. எவ்வளவு ரெவரண்டா, எவ்வளவு பயபக்தியோடு இருக்க வேண்டிய இடம் பாருங்க இது. தேவனை ஸ்தோத்தரிக்கணும்னா ஸ்தோத்தரிக்க வேண்டிய நேரம் இது. ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஏன்னா வேதம் சொல்லுகிறது இது வானத்தின் வாசலாம். ஹல்லேலூயா. இது வானத்தின் வாசல். தேவ ஆவியானவர், பிதாவானவர் நமக்கு இறங்கி வந்து இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இது வானத்தின் வாசலா இருக்கிறது. இங்க நம்ம வேற எடுக்கிற எல்லா துதிகளும் எல்லா ஸ்தோத்திரங்களும் டைரக்டா பிதாக்கு போகுது. ஆவியானவருடைய கிருபை, ஆவியானவருடைய மகிமை, நிமலாபா ரிஷனோபரபலபா. தேவ ஆவியானவர் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டு அவருடைய தூதர்கள் எல்லாம் நிரம்பி நின்னு துதிச்சுக்கிட்டே இருக்காங்க, துதிச்சுக்கிட்டே இருக்காங்க, துதிச்சுக்கிட்டே இருக்காங்க. they are not silent. அவங்க அமைதியா இருக்கிறவர் அல்ல, அவர்கள் எல்லாம் துதிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம எப்படி இருக்கணும் பாருங்க. நம்முடைய வாயிலிருந்து ஸ்தோத்திரம் வந்துகிட்டே இருக்கணும். துதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு பயமான ஒரு பயபக்தி உள்ள ஒரு இடம் இது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வானத்தின் வாசல்ல நம்ம நிக்கிறோம். நம்ம எதெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம் இது. சாதாரணமான ஒரு இடம் கிடையாது இது. ஒருவேளை ஒரு பெரிய தலைவர்களை பார்க்க போனோம்னா அங்க நமக்கு நோன் ஆன்சர் வரலாம். ஆனா தேவனுடைய சமூகத்துல அப்படி இல்லை. தேவனுடைய ஆலயத்துல
எல்லாமே கிடைக்கும். ஹல்லேலூயா. சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. ஏன்னா இங்க இருந்து ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணி பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்குமா. இது தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். அவர் சொல்றாரு, நீங்க எங்க ஒருமனப்படுவீங்களோ நான் அங்க வந்து வாசம் பண்ணுவேன். தேவ ஆவியானவர் எல்லாம் தூதர்கள்லாம் நிறைஞ்சு நிற்கிறாங்க. தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல அப்படியே நம்மளை நிரப்பிக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அந்த மனதோடு கூட அதை உணர்ந்தவர்களாக கூட வேற எந்த யோசனையும் வேண்டாம். தேவ ஆவியானவர் இந்த நாள்ல நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்யும்படியாக, தேவ ஆவியானவர் நம்ம மத்தியில பெரிய அசைவாடுதலை, பெரிய அசைவை உண்டு பண்ணும்படியாக இருதயத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சொல்லுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இன்னுமாக தூதர்கள் எல்லாரும் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கீங்களே. எங்களுடைய ஆராதனை சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுவோம். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இருதயத்திலிருந்து அப்படியே கேட்க போறோம் ஆண்டவரே. எல்லாரும் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இருதயத்திலிருந்து அப்படியே பாட போறோம். கரங்களை தட்டி உற்சாகமா இருதயத்திலிருந்து கண்ணை மூடிட்டே பாடலாம் இந்த பாட்டை. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் வாசல். இங்கதான் ஆசீர்வாதம் இருக்குது, இங்கதான் நன்மை இருக்குது, இங்கதான் தேவனுடைய பிரசன்னம் இருக்குது, தேவனுடைய மகிமை இங்கதான் உலாவிக் கொண்டிருக்கிறது. தேவனே இங்கதான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்தில் அப்படியே சொல்ல போறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Jesus. ஆவியானவரே நன்றி ஆண்டவரே. நன்றி. ஸ்தோத்திரம். Thank you Lord. இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. தலை சாய்க்கும் கல்லீரையா, சபைக்கு மூளை கல்லீரையா. இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும்
அப்பா தேவனே இந்த வானத்தின் தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேவனே இந்த ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றாய் இருக்கிற உம்முடைய ஸ்தலத்துல இந்த சபையில தேவ ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில தேவனே பெரிய காரியங்களை செய்யும்படியாக பிதா குமாரன் பரிசுத்தாவி எல்லாரும் இந்த இடத்துல கடந்து வந்து இருக்கிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேவனே வானத்தின் வாசல் மாத்திரம் அல்ல ஆண்டவரே. Thank you Jesus. எங்களுடைய வாழ்க்கையில் அநேக வாசல்களை திறக்கும்படியாக தேவ ஆவியானவர் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாசல்களை திறக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறாருங்க. விசுவாசிக்கிறவர்கள் அத ஃபெய்த்தோடு கூட விசுவாசத்தோடு கூட வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில தேவ ஆவியானவருடைய மகிமை, தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த நாளிலே வாசல்களை திறக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் கரங்களை தட்டி ஆவியானவர் 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 திறக்கும்படியாக 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 ஓ ரிவா நாகாவாலாவா ரிஷாபாரா பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே வல்லமையாய் 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 எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பணும் ஆண்டவரே. வல்லமையாய் நிரப்பணும் ஆண்டவரே. வல்லமையாய் நிரப்புகிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. Oh, thank you Jesus. Thank you Jesus. தேவனுடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் திறக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் திறக்கிறதா இருக்கிறது. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவர் இந்த வாரம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே அதுதான். ஹalleluya. அவர் செய்ய போகிற காரியங்களை நம்முடைய சொந்த கண்கள் காண போகிறது. எது எதெல்லாம் அடைக்கப்பட்டிருந்துச்சோ வேலை ஸ்தலங்கள்ல இருக்கலாம் திறக்க போகுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய கண்கள் திறக்கிறதையும் வானத்திற்கு தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காணும்படியாக தேவ ஆலயத்தில் இருக்கிற தூதர்களை ஒவ்வொருவரையும் காணும்படியாக தேவன் நம்முடைய கண்களை திறக்க போறார். திறக்கும்படியாக திறக்கிறாரு. நம்முடைய இருதயங்களை திறக்கிறாரு. ஹalleluya. தேவன் இந்த நாளில் அநேக காரியங்களை திறக்க தான் போறாரு. தேவன் திறந்தார்னா அதை ஒருவராலையும் அடைக்க முடியாது. ஹalleluya. கர்த்தர் திறந்ததை அடைப்பதற்கு ஒருவனுக்கும் சத்துவம் கிடையாது. சத்துருவுக்கு எந்த சத்துவமும் கிடையாது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். ஆண்டவர்கிட்ட அப்படியே கேட்போம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அப்பா காரியங்களை திறக்க போகிற உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். திறக்க போகிற உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களுடைய இருதயங்களை திறக்க போகிற உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய கண்களை எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க போகிற உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட வாசல்கள் ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. மார்க் 7ல இப்படியாக தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொன்னை வாயுடைய ஒருத்தன் இருக்கிறான். அவனால சரியா பேச முடியாது, காது கேட்காது, பேச முடியாது. அநேக காரியங்கள்ல நம்ம திக்கி திக்கி நிக்கலாம். ஜீசஸ் நன்றி ஆண்டவரே. என்னால மூவ் பண்ண முடியல ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அவனை கூப்பிடுறாரு. அவனை கூப்பிட்டு அவர் எப்பத்தான்னு சொல்லி திறந்தாராம். திறக்கப்படுவாயாக அர்த்தம். ஹalleluya. எப்பத்தானா திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். தேவ ஆவியானவர் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எந்தெந்த காரியங்கள்லாம் நம்மளால மூவ் பண்ண முடியாம ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னால ஆண்டவரே மூவ் பண்ண முடியலப்பா, அடுத்த லெவலுக்கு போக முடியல ஆண்டவரே, என்ன இழுக்குது சில காரியங்கள், தடை பண்ணிக்கிட்டே இருக்குது ஆண்டவரே. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை. நன்றி ஆண்டவரே. அது திறக்கிறதா இருக்கிறது. ஹalleluya ஹalleluya. அது திறக்கிறதா இருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. திறக்கிறதா இருக்கிறது. ஹalleluya. என்னென்ன வழிகள்லாம் அடைக்கப்பட்டிருந்துச்சோ, எங்கெங்கெல்லாம் வழிகள் அடைக்கப்பட்டிருந்துச்சோ செங்கடல் போல் வந்து நிக்கலாம். ஆனா அங்கேயும் தேவன் நமக்கு வழி திறக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. வழி திறக்கிறவராய் இருக்கிறார் அவரு. ஹalleluya. திறக்கிற அதாங்க எதை அடைச்சினாலும் தேவனுடைய பிரசன்னம் திறக்கிறதா இருக்கிறது. அந்த பிரசன்னத்தை வாஞ்சித்து நம்ம கேட்க போறோம். ஆண்டவரே கரங்களை உயர்த்தி அப்பா எங்களுடைய வாழ்க்கையில கதவுகளை திறக்கிற உங்களுடைய பிரசன்னத்தை தாருங்க ஆண்டவரே. அப்பா எல்லா கட்டுகளையும் அறுக்கிற பிரசன்னம். Thank you Jesus. ஆவியானவரே எங்களுடைய எல்லா கதவுகளையும் அதை யாராலையும் திறக்க முடியலன்னு துருபிடிச்சு இருக்கலாம் ஒருவேளை. தேவனுடைய பிரசன்னம். Jesus. Hallelujah 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 hallelujah. ஆவியானவரே hallelujah hallelujah hallelujah. எல்லாரும் கேட்கலாம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் வேணும் ஆண்டவரே.
உம்முடைய மகிமை வேணும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய இருதயத்தை நிரப்பணும் அப்பா. எல்லா கதவுகளையும் திறக்கும்படியாக, எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களையும் திறக்கும்படியாக, எல்லா தடைகளையும் திறக்கும்படியாக, எல்லா இடத்திலையும் வழி உண்டு பண்ணும்படியாக, எல்லா விதத்திலையும் தேவனுடைய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் என்ன ஞானம் இல்லைன்னு சொன்னாங்களோ, ஞானத்தின் வழி எங்களுடைய வாசல் வாழ்க்கையில திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு புத்தி இல்லைன்னு சொன்னாங்களோ, அங்க எங்கெல்லாம் எங்களுடைய வழிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. என்னென்ன சரீரத்திலெல்லாம் வியாதியின் காரியங்களினால எதெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய பிரசன்னம் எல்லாவற்றையும் திறக்கட்டும். வழி பிறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் இழந்தே வழிபடுமே, வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிபடுமே, தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே, தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. ஹல்லேலூயா. இடர்கள் எல்லாம் நின்றே மறைந்திடுமே, உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய், உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்குரைத்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார், என்று வாக்குரைத்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார், உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய், உன்னை அதிசயம் காண செய்வேன், உன்னை அற்புதம் கண்டிடுவாய், குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே, குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே, வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, வாதையெல்லாம் மெய்யாய் பொழிந்திடுமே. ஹல்லேலூயா. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் மெய்யாய் பொழிந்திடுமே, உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய், உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய், வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம்
பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபலபரி ஷபரகரபலபா. எல்லா விதமான அடைக்கப்பட்ட கற்புகள், அடைக்கப்பட்ட வியாதிகள், அடைக்கப்பட்ட நரம்பு மண்டலங்கள், அடைக்கப்பட்ட எல்லா காரியங்களும், வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் ரிபலகரபலபா. தேவ ஆவியானவருடைய மகிமை, மகிமை, மகிமை. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆண்டவரே அற்புதம், 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 அற்புதம். வழி திறக்கிற ஒரு அற்புதம் ஆண்டவரே, வழி திறக்கிற ஒரு அற்புதம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில வரட்டும் அப்பா. எல்லாரும் சொல்லலாம் ஆண்டவரே, அப்பா எனக்கு இது இருக்குது ஆண்டவரே, இந்தந்த காரியங்கள்ல என்னுடைய வழிகள் அடைக்கப்பட்டிருக்குது, என்னுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட எல்லா காரியங்களும் வழி திறக்கிற ஆவியானவரே, வழி திறக்கிற அற்புதத்தை இந்த நாளிலே நாங்கள் காணணும். கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி, ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில எல்லா வழிகளையும் திறந்தீங்க ஆண்டவர், எல்லா வழிகளையும் திறந்தீங்க ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, அவருடைய வல்லமைய இருக்குன்னு உணர்றதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இதை செய்ய போகுதுங்கிறத உணர்கிறது தான் விசுவாசம். அதை நம்புகிறது தான் விசுவாசம். நம்பிக்கையோடு கூட தேவன் என்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் அடைக்கப்பட்டிருந்துச்சு ஆண்டவரே, எப்பத்தான்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை வருதுங்க. எப்பத்தா எல்லாவற்றையும் திறக்கிறவர் அவர், எல்லா அடைக்கப்பட்டதையும் திறக்கிறவர் அவர், எல்லா விதமான தடைகளையும் நொறுக்கிறவர் அவர், எல்லா காரியங்களையும் வழிகளை உண்டு பண்ணுகிறவர் அவர், எல்லா காரியங்களையும் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து தந்து எல்லாவற்றையும் காண செய்கிறவர் அவர். நாம தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். விசுவாசத்தின் கண்கள், விசுவாசத்தினுடைய கண்கள் இயேசுவே இந்த நாளிலே எங்களுக்கு திறக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் கண்கள் எங்களுக்கு திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில உலாவி கொண்டிருக்கீங்க, எங்கள் எல்லாரையும் நிரப்பி இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய கண்களை எல்லாம் திறந்திருக்கீங்க ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை எல்லாம் திறந்திருக்கீங்க ஆண்டவரே, எங்களுடைய வழிகளை எல்லாம் திறந்திருக்கீங்க ஆண்டவரே. திறக்கிறவர், எல்லா அடைக்கப்பட்டவர்களையும் திறக்கிறவர். இந்த நாளில் எல்லாவற்றையும் திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தின் தடைகள் திறக்க போகுது, ஆவிக்குரிய தடைகள் திறக்கப்பட போகிறது. எல்லா காரியங்களிலும், எல்லா விஷயத்திலும், சரீர பலகீனத்துல வாசல்கள் திறந்து தேவனுடைய மகிமையை நாம் அந்த வாரத்தில் காண போகிறதுக்கா எல்லாரும் கலங்களை தட்டி ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமைகளை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எப்பத்தாலும் சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் திறந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா விதமான தடங்கல்கள், எல்லா விதமான தேவனை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எங்கெல்லாம் ஸ்ட்ரக் ஆனோமோ எல்லாவற்றையும் தேவன் இந்த நாளிலே தெளிவாய் திறந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய மகிமை வருகிற எல்லா நாட்களிலும், எல்லா வேளைகளிலும் எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் உட்காரலாம். பிரைஸ் தி லார்ட். நாளையும் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் தேவனுடைய நாமத்தினால் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் அறிவிப்புகளை பார்க்கலாம். முதலாவதாக இந்த சபைக்கு தான் முதல் முறை வந்திருக்குன்னு சொல்கிறவங்க தயவு கூர்ந்து எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் சபைக்கு வரீங்கன்னா எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்ள இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். வெல்கம் பிரதர். எல்லாம் கரங்களை தட்டி அவர் பிரதரை வரவேற்கலாம். வெல்கம் பிரதர். வந்திருக்கிற பிரதர்ஸ் ஆசீர்வதித்து பிரதர் தினேஷ் ராஜேந்திரன் ஜெபிப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து அவர்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கம் இந்த நல்ல தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜாவே, அவனவரே இந்த ஆராதனை வேலையோடு கூட ஆண்டவரே பிரசனத்தினால் எங்களை வழி நடத்தினீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. அவனவர் ஒவ்வொரு நேரத்தில் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நாங்கள் உணரத்தக்கதாய் கர்த்தர் நீர் ஆளுகை செய்தீர் அல்லவா. அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. இந்த வேலையில் கூட புதிதாய் வந்த 2 சகோதரர்கள் நம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். கர்த்தர் நீர் கொண்டு வந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜாவே. தேவன் நீர் எதற்காய் கூட்டு வந்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதான காரியங்கள் நடப்பிக்கும்படியாக நம்முடைய கரத்தில்
கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவனவர் அவர் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆலயத்திற்கு வந்து ஆலயத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நீர் கிருபை செய்ய முடியாது அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. எல்லாம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். உங்கள் கையில் ஒரு படிவம் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போங்க. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கோ, உங்களுக்கு ஜெபிக்கும், அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். உட்காரலாம். தேங்க்யூ. அடுத்து இந்த வாரம் பர்த்டே அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணவங்கள பார்க்கலாம். பர்த்டே 14ஆம் தேதி சிஸ்டர் ரேச்சல் ரூபன், 15ஆம் தேதி பிரதர் வினோத், 15ஆம் தேதி சிஸ்டர் சாரதா, 18ஆம் தேதி சிஸ்டர் மினி ஜஸ்டின், 18ஆம் தேதி பிரதர் கோபிநாத், 19ஆம் தேதி பிரதர் ராஜன். வெட்டிங் ஆனிவர்சரி 15ஆம் தேதி பிரதர் கிருபாகரன் அண்ட் சிஸ்டர் சோனியா, 17ஆம் தேதி பிரதர் வினோத் அண்ட் சிஸ்டர் ஷோபா, 17ஆம் தேதி பிரதர் சாலமன் அண்ட் சிஸ்டர் ஆஷா, 18ஆம் தேதி அப்பா முருகன் அண்ட் அம்மா சத்யவாணி பிரதர் சரண்குமாரோட பேரண்ட்ஸ், 19ஆம் தேதி பாஸ்டர் விமல் அண்ட் சிஸ்டர் பிரியா, 19ஆம் தேதி பிரதர் தினேஷ் அண்ட் சிஸ்டர் சிந்துஜா. இவர்கள் ஆசீர்வதித்து பிரதர் வினோத் ஜெபிப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். இங்கே இருக்கிறவங்க தயவுக்கு எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கலாம். நன்றி ராஜா. இந்த நேரத்தில் கூட தகப்பனே, இதோ இந்த நாளில் ஆண்டவரப்பா பெயர் வாசிக்கப்பட்டிருக்கிற சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ராஜா ஆண்டவரப்பா ஒரு புதிய ஆண்டை ஆண்டவரப்பா காணும்படியாய் ஆண்டவரப்பா ஒரு பிறந்த நாளை ராஜா ஆண்டவரப்பா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் கட்டளிட்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரப்பா அந்த புதிய வருடத்தில் ஆண்டவரப்பா இந்த நாளில் நாங்கள் ஆராதிக்கும் போது தகப்பனே தேவன் எங்களோடு கூட பேசின அதே வார்த்தையின் மூலமாய் ராஜா ஆண்டவரே எப்பத்தா என்று சொல்லி ராஜா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் அடைப்பட்டதாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் திறக்கிறோம் ராஜா. நீ திறப்பீராக தகப்பனே ராஜா. அந்த பிள்ளைகள் ஆண்டவரப்பா புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கும்போது ராஜா ஆண்டவரப்பா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ராஜா நீர் அதிசயங்களை அற்புதங்களை காண செய்ய போகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். திருமண நாளை காட்டுகிற ஆண்டவரப்பா அருமையான சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ராஜா உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே ராஜா ஆண்டவரப்பா திருமணமான நாளில் இருந்து ராஜா இந்த நாள் வரையாக அந்த பிள்ளைகளை ராஜா குடும்பமாய் நீர் நடத்தி வந்திருக்கிறீரே ராஜா. உடைய கரம் ஆண்டவரப்பா அவர்களை பிடித்துக் கொண்டு ராஜா எல்லா சூழ்நிலைகளிலும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னபடியே தகப்பனே ராஜா சகல காரியங்களில் ராஜா அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டுங்க. குடும்ப வாழ்க்கையிலே ராஜா நன்மைகளை காண செய்யுங்க ராஜா, சமாதானத்தை காண செய்யுங்க ராஜா, அதிசயங்களை காண செய்யுங்க தகப்பனே, அற்புதங்களை காண செய்யுங்க ராஜா, குறைவுகளை நிறைவாக்குங்க தகப்பனே. எல்லா நன்மையும் எல்லா கிருபையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தொடரட்டுங்க ராஜா. அடப்பா இதோ உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி இருக்கிறபடியே ராஜா குறைவுபடாத நன்மைகள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிரம்பி வழியிட்டுங்க ராஜா. மக்காய் ஓடட்டுங்க, உம்முடைய ராஜ்யத்துக்காய் எழும்பி நிற்கட்டுங்க. ஆவியின் வரங்களினாலே நிரப்புங்க, அற்புதங்களினாலே நிரப்புங்க, அதிசயங்களினாலே நிரப்புங்க ராஜா. அப்படியே நீர் செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்குள்ளாய் தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக யாராவது வெக்கேஷன் போகிறீங்கன்னா எழுந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இல்லை வெக்கேஷன் திரும்பி வந்ததுன்னா எழுந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபிக்க போகிறோம். ஓகே, வெல்கம். உங்களை வெக்கேஷனில் வந்து அவங்களை ஆசீர்வதித்து சிஸ்டர் ஆஷா பானு ஜெபிப்பாங்க. எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த நல்ல வேலைக்காக நன்றி தகப்பனே. அப்பா வெக்கேஷன் போயிட்டு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா சுகபலமாக கூட்டி வந்த தயவிற்காக நன்றி ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. வெக்கேஷன் போகிற ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. போக்கிலும் வரத்தில் பாதுகாத்து கொள்ளுங்க. என்னென்ன தேவைகளுக்காக போகிறாங்களோ என் தேவன் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. அதுக்குள்ள தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா வழிநடத்துங்க. என்னை தனிமட்டும் தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை அப்பா உங்க ஒருவருக்கே செலுத்துக்கிறேன். மீட்பர் ரட்சகரும் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். 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 தேங்க்யூ. அடுத்து இந்த வாரத்துக்கான அறிவிப்புகளை பார்க்கலாம். டியூஸ்டே காட்டேஜ் ப்ரேயர் கிருபாகரன் வீட்டில் வைத்து நடைபெறும். மாலை டியூஸ்டே மாலை 7:45 முதல் 9 மணி வரை நடைபெறும். எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குவிஸ் ஜான் 15 கேட்பாங்க. எல்லோரும் தயாராக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் கிட்ஸ் ஸ்கூல் ஃப்ரைடே 5:30 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும். பிள்ளைகளை அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கேம்ப் மினிஸ்ட்ரி கேர்சல் சைனா கேம்ப் பனியாஸ் அப்புறம் முசஃபா அப்புறம்
பாஸ்டர் யுவராஜ் வீட்டில் வைத்து 3 இடத்தில் நடைபெறுது. அந்த பகுதியில் இருக்கிற பிரதர்ஸ் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மாலை 8 முதல் 9 மணி வரை நடைபெறும் தேர்ஸ்டே ஈவினிங். அப்புறம் ஆன்லைன் சர்வீஸ் சண்டே ஈவினிங் 6லேருந்து 8 மணி வரை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. யூகேலேருந்து எல்லோரையும் பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் டெய்லி பைபிள் ரீடிங் பண்ணுறீங்கன்னு விசுவாசிக்கிறோம். அது அந்த வாட்ஸ்அப்பில் பாஸ்டருக்கு அதை நீங்கள் அப்டேட் பண்ண முடியாது கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம காணிக்கை படைக்கின்ற நேரம் சிஸ்டர் எலிசபெத், அப்புறம் சிஸ்டர் ஜெயஸ்ரீ அண்ட் சிஸ்டர் லீசா பாடல் பாடுவாங்க. காணிக்கை படைக்கலாம் நம்ம. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நடுவழியில்
அப்பா பிதாவே, நன்றி தகப்பனே. ஏசப்பா, இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக நன்றி ராஜா. அப்பா, இப்போ கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. லார்ட், யுவர் வேர்ட் சேஸ் கிவ் and it will be given unto you. லார்ட், நாங்கள் பிலீவ் பண்ணுறோம் ராஜா. அப்பா, நாங்கள் கொடுத்த காணிக்கை ஏசப்பாவும் ராஜ்யம் கட்ட அது உபயோகமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். அப்பா, இன்னும் நிறைய கரங்கள் அந்த தாங்கி நாங்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் கொடுக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொரு இயேசுவின் நாமத்திலே நாங்கள் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்ம எப்பொழுதும் நம்முடைய சகாயராக இருந்து நம்மை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. குறிப்பாக நான் நாளை தினம் நைட்டில் நான் ஊருக்கு கிளம்புறேன். ஸோ ஒரு வாரம் அடுத்த சனிக்கிழமையில் தம்பிமார் அவங்க இதெல்லாம் மேனேஜ் பண்ணிப்பாங்க. கர்த்தர் நல்லவர். ஒரு ஊழிய காரியமாக தான் கடந்து போகிறேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சரியான வழியில் இதுவரைக்கும் என்னை நடத்தியிருக்கிறாரு. தொடர்ந்து சரியான வழியிலே நடத்திட்டோம் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல அருமையான நாளும் தேவனுடைய வார்த்தைகளாக கடந்து போகிறோம்னா ஒரு சின்ன மீண்டும் நினைப்பூட்ட விரும்புகிறோம். அதாவது நம்ம கீபோர்டு கிட்டத்தட்ட ஒரு 2 years 3 yearsஆகவே அதை எப்படி தெரியுமா நாங்கள் இயக்கிட்டு இருக்கோம். கிங்ஸ்லின் பின்னால் இருக்கு. அப்படி அவர் தான் பெரும்பாலும் அந்த கீபோர்டு போடுவார். இந்த சின்ன பிள்ளையெல்லாம் அப்படி செவுட்டில் அடிச்சு தான் நம்ம அதாவது வேலை செய்வோம். அது மாதிரி அப்படி 2 அடி போடணும் சைடில் கீபோர்டுக்கு. அப்போ தான் டிஸ்பிளேயே வரும். அது ஒரு டிஸ்பிளே உள்ளது. அதனால் அது கொஞ்சம் கவலைக்கிடமான இடத்துல இருந்தது. நாங்கள் அதையும் இல்லை நம்ம எப்படியாவது பயன்படுத்துவோம். நல்ல கீபோர்டு, தட்ஸ் அ வெரி குட் கீபோர்டு. அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது முடியலை. அதனால் ஒரு புது கீபோர்டு வாங்குவதற்கு அந்த கடந்த வாரத்திலே தம்பி கிருபா அதை சொன்னாங்க. ஜெபித்துக் கொள்ளுங்கள் சோதரம். ஹல்லேலூயா. ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு கீபோர்டாக அட்லீஸ்ட் வாங்கினோன்னா ஒரு 10 yearsக்கு நம்ம போகிறது மாதிரி இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். விசாரித்து கொண்டு இருக்கிறாங்க தம்பி கிருபா, தம்பி கிங்ஸ்லின். அவங்க ஊர்லேருந்து வாங்குறதுக்கு, ஏன்னா அங்கேருந்து வாங்கும்போது நமக்கு அது கொஞ்சம் அந்த அமௌண்ட் ரேட்லாம் ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்கவுண்டடாக தான் கிடைக்குது. இன்னும் அமௌண்ட் கம்மியாகவும் இருக்குது. அதனால் அதை ஆலோசித்து கொண்டு இருக்கிறாங்க. ஜெபித்துக் கொள்ளுங்கள் சரியான கீபோர்டாக நமக்கு அமைவதற்கு. சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். இதோட நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். போன வாரத்தில் இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு பார்த்தோம்ல, இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு. ஆமாம். ஹல்லேலூயா. அப்போது இது உனக்கு வேண்டாம் என்கிற அந்த காரியத்தை குறித்து பார்க்க இந்த வாரத்தில் முடிச்சிருவோம். சோதரம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 37, அதாவது சங்கீதம் 37 சங்கீதம் அப்படின்னு சொல்லணும். ஆமாம். சங்கீதம் 37:8. ஆமாம். பொல்லாப்பு செய்த கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு அப்படிங்கிறாரு. விடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் அப்படின்னு பார்த்தோம். அந்த எரிச்சல் எப்படி ஆரம்பிக்குதுனாக்க அப்படி ஒரு பொறாமை எண்ணத்தோட இப்படி ஆரம்பித்து அது இப்படி கோபம் எரிச்சலுக்குள்ள கொண்டு போய் கடைசியில் கொலையில் முடிந்து விட்டது அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கும் அநேக காரியங்கள் அப்படி தான் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்குது. அநேக இடங்களில் பார்க்கும் பொழுது நான் ஏன் இதை இந்த வார்த்தையை தியானிப்பதற்கு நான் அதை முற்படுகிறேன் அப்படின்னா, அதாவது பிசாசானவன் எப்படியாவது நம்மளை இடற வைக்கணும். ஈஸியாக நம்ம மாம்ச சுபாவத்தை ஈஸியாக ட்ரிகர் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா மாம்ச சுபாவம் நமக்குள்ளே தான் இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவரால் தான் அதை நம்ம என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நம்மளுடைய அந்த கேரக்டருக்குள்ள ஒரு பாஸ் சொல்லுவார், அப்படியே ஆண்டவர் நமக்குள்ளே வந்ததுனால குட்டிச்சாத்தானெலாம் உள்ளே தான் கிடக்கிறானா, அந்த குட்டிச்சாத்தானெல்லாம் மிதித்து வச்சுருக்கிறாரு ஆண்டவர். அப்பப்போ நம்ம மாம்சத்துக்கு இற போடும்போது என்ன செய்யணும், குட்டிச்சாத்தானை என்ன செஞ்சிருவான், எழுந்திரிச்சிருவான், வேடிக்கை காட்டுவான். ஸோ அப்போ இதை நம்ம ஜெயிக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது பார்த்தோம், அங்கீகாரம் இல்லாததால் காயினுக்கு எரிச்சல் வந்தது, கோபம் வந்தது. அவன் என்ன பண்ணிட்டானா, அவனுடைய தம்பியை என்ன பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தோம். இதுலேயும் ஒரு சுயம் இருக்குது. இந்த ஒரு 5 பாயிண்ட்லையுமே அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா சுயம் என்பது ஒளிந்திருக்கும். நம்ம அதில் பார்த்தோன்னா ரெண்டாவது காரியமாக அலகையை வீழ்த்தியதால் எரிச்சலாம். அல்லேலூயா. அலகை அப்படின்னா பிசாசு, சத்துரு, எதிரி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு எதிராக இருப்பதை நம்ம வீழ்த்திட்டோம் அப்படின்னாவே எரிச்சல் வருது. யாருக்குன்னு சொல்ல முடியுமா? சவுல் என்பவருக்கு. ஏன்னா தாவீது, சவுல் ராஜாவா இருக்கிறாரு. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 8வது வசனம். இல்லைம்மா, 1 சாமுவேல் 18:8.
அந்த வார்த்தை சவுலுக்கு என்று சொல்லி காய் மகாரமாய். ஆமா, அந்த அதாவது எந்த வார்த்தை? இந்த 7வது வசனம். அந்த வார்த்தை. ஹல்லேலூயா. சவுல் இது தாவீது என்ன பண்ணியிருக்காருன்னா, கோலியாத்தை வந்து வீழ்த்தி இருக்கிறாரு. கோலியாத்தை வீழ்த்தின உடனே அலகை எதிரி, தங்களுக்கு எதிராக இருக்கிறவங்கள வீட்டிலே வந்துட்டு சில நேரத்தில் வந்து ஜெபம் பண்ணுவா, இன்னைக்கு வந்து சத்ருவை ஜெயிச்சிருவோம் அப்படின்னு உட்கார்ந்தோன்னா, சத்ருவெல்லாம் போராட்டம் நீங்கிச்சின்னு கனவு சொன்னால், ஆமாம்மா நீ ஜெபம் பண்ணி தான் ஆச்சாக்கும், நான் ஜெபம் பண்ணி தான் ஆச்சு அப்படிமோ. இல்லை மாற்றி இல்லையா? அது வந்து இந்த இடத்த பாருங்களேன், சவுல் ராஜா, தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ரைட்டுங்களா? அப்போ பிரச்சனை வந்து நிற்குது. பிரச்சனை வந்து இருக்கும்போது அவன் பிரச்சனைக்கு ஒரு விடை. இவன் போனான், கல்லை கொண்டு எரிஞ்சான். கர்த்தர் அவனை என்ன செஞ்சார்னா விழ வைத்தார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் வீழ்த்திட்டாரு இவனை கொண்டு, தாவீதை கொண்டு வீழ்த்தின உடனே சரி தாவீதை கொண்டு கொஞ்சம் அந்த ஸ்திரீகள்லாம் அவங்க அந்த பாடலை பாடின உடனே சவுலுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா பயங்கரமா அது காய் மகாரமா இருக்கிறது. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு அது? 1 Samuel chapter 18 verses 9. Chapter 18 verses 9. டிஸ்ப்ளீஸா இருந்ததா. அவன் பார்க்கறதுக்கே பிடிக்கல அவனை, தாவீதை பார்த்த உடனே. அப்போ அதாவது சவுலினுடைய மன விருப்பத்தினால, அதாவது சவுல் வந்து மனித விருப்பத்தினால அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ராஜா. இன்னும் சொல்ல போனா அவன் ஆரம்பிச்சு 1 வருஷத்திலே வந்து தவறு பண்ண ஆரம்பித்துட்டார் சவுல். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இவருடைய புகழை கண்டது பொறுக்க முடியல அவருக்கு. அதாவது தாவீதை குறித்து லேசா புகழ்ந்துட்டாங்கன்னு பொறுக்க முடியலதான் எரிச்சல் வந்துடுது. காய் மகாரமாய் பார்த்தார். அங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட சவுல் வந்து தாவீதை 8 முறைக்கு மேல கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணார். அந்த எல்லா நேரங்களிலையும் கர்த்தர் எப்படி இருந்தார்னா தாவீதுக்கு உதவியாக இருந்தார். ஹல்லேலூயா. நம்மளை பற்றி எரிச்சப்பட்டு எவ்வளவோ காரியங்கள், சொந்த இடத்துல சொந்தக்காரங்க, வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளவோ எரிச்சல் பட்டு நம்ம மேலே கோபப்பட்டு நம்மளை அழிந்து போய்விட வேண்டும்னு செய்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. ஹல்லேலூயா. அதையெல்லாம் தாண்டி இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல சுகமாய் ஆராதித்து கொண்டிருப்பது இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு பின்னாலேயும் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை ஏற்றுக்கொண்டதால கர்த்தர் நம்மளோட கூட இருந்து நம்ம எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி காக்கிறார் இல்லையா? இன்னைக்கும் அதே ஆண்டவர் நம்ம என் கூட இருக்கிறாரு, என்னை அழைத்திருக்கிறாரு, என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு தேவனை நோக்கி முறையிடும் பொழுது இன்னைக்கு நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களின் போராட்டங்களையும் தேவன் முறியடிக்க வல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ 8 முறை கொல்ல வர்றாரு. எத்தனை முறை வந்தாலும் சவுலுக்கு நான் தேவன் அப்படின்னு நிற்கிறாரு. ஹல்லேலூயா. தாவீதுக்கு நான் தேவன் அப்படின்னு இருக்கிறாரு. சோத்திரம். ஆமென். இன்னும் சொல்ல போனா யோசிச்சு பார்த்தேன், அபிஷேகம் இழந்த சவுல்கள் எத்தனை முறை அபிஷேகம் பெற்ற தாவீதுகளை கொல்ல முயன்றாலும் தாவீதுகளின் காலம் யாருடைய கரத்துல இருக்கு அப்படின்னா கர்த்தருடைய கரத்துல. வசனம் சொல்லுது காலங்கள் கர்த்தருடைய கரத்துல. நமக்கு எதிராக எவ்வளவு வந்தாலும் சரி, ஒண்ணு கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. அது வரைக்கும் என்னை சத்ருவால ஒண்ணும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நினைப்போம் போனங்க மேனேஜர் ரொம்ப தொல்லைப்படுத்துறான், கர்த்தர் நம்மளை அந்த கம்பெனியில வைத்திருக்க நினைக்கிறது வரைக்கும் மேனேஜரால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா நமக்கு விரோதமா மாம்சத்துல மேனேஜரை எழுப்புனாங்கன்னா மேனேஜரே மாத்திர கர்த்தர். ஹல்லேலூயா. சூப்பர்வைசரே மாத்திர கர்த்தரா தான் இருப்பார். அப்போ நம்மள வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்கு தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் நம்மளோட இருந்து நிறைவேற்றக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பெற்ற தாவீதுகள் அடையும் வெற்றிய புகழையும் ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம் என்னது? ஒண்ணு நான் யோசிச்சு பார்த்தா அபிஷேகம் இல்லாம போயிடுச்சு சவுலுக்கு. ஹல்லேலூயா. அப்போ அதனாலதான் எரிச்சல் வருகிறது. என்ன செய்யணும்? எரிச்சலை ஜெயிக்கிற அபிஷேகம் என் மேல வந்துட்டான். ஹல்லேலூயா. பொறாமையை ஜெயிக்கிற அபிஷேகம் என் மேல வந்துட்டோம் ஆண்டவரே.
அல்லேலூயா. அப்போ எரிச்சல் அடைவதற்கு அப்படி சரி, அப்படித்தான் சவுல் கோவம், சவுல் ராஜாவா இருக்கிறான், அவன்கிட்ட இருந்த குடிமக்களுக்கு மேல வந்து அவன் தப்பு செஞ்சாங்கன்னா கோவம் வரலாம். அப்படி என்னதான் செஞ்சுட்டான் தாவீது அப்படின்னா? வேற ஒண்ணுமே செய்யலையா, கோலியாத்தை கொன்னுட்டான். ஒருவேளை அன்னைக்கு கோர்ட்டு இதெல்லாம் இருந்து அவங்க கூப்பிட்டு விசாரிச்சானா, சவுலே நீர் என்ன செய்தீர்? நான் எரிச்சல் அடைந்தேன். சரி, எதற்கு எரிச்சல் அடைந்தீர்? தாவீது கோலியாத்தை ஜெயிச்சிட்டான். ஏன் கோலியாத்தை ஜெயிச்சிட்டா தானே நீ வந்து நல்லா இருக்க முடியும், நீயும் உன்னுடைய தேசமும். அல்லேலூயா. அப்போ இன்னும் சொல்ல போனா ஆவிக்குரிய உலகத்துல இது பாரு, 2 பேருமே இஸ்ரவேலர்கள், அவங்க 2 பேருமே. அல்லேலூயா. ஆவிக்குரிய மண்டலத்திலையும் நம்ம ஜெயிக்க 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 பிசாசானவன் என்ன செய்வானா, எரிச்சல் அடைய வைப்பான். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சொல்லணும், எதிரியத்தானே கொண்டு இருக்கிறாரு அவரு, எதிரியத்தானே கொண்டு இருக்கிறான் இவன், எதிரியத்தானே வந்து வீழ்த்தி இருக்கிறான் இவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சவுலுக்கு மட்டும் எதிரி இல்லை, தாவீதுக்கு மட்டும் எதிரி இல்லை, சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கும் எதிரியா இருக்கிறான். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சத்ருவை எப்பெல்லாம் ஜெயிக்கிறீங்களோ அப்போ உங்க மேல சில எரிச்சல்கள் வந்து விழும். சோத்திரம். ஆனாலும் தேவன் நம்மோடு, சொல்லுங்களேன் பக்கத்துல பார்த்து, தேவன் உங்களோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. எதுக்குன்னா எரிச்சல் ஏன்னா, நான் கொண்டு இருந்தா நல்ல பேர் எனக்கு வந்திருக்கும், ஆனா நான் என்ன செய்வேன் தெரியுமா, யுத்தத்துக்கு போக மாட்டேன். சவுல் சொல்றாரு, நான் யுத்தத்துக்கு போக மாட்டேன், பயந்துகிட்டு ஒதுங்கி போய். கோலியாத்தை பார்த்து பயந்து ஒதுங்கி தான் நிற்கிறாரு சவுல், ஒதுங்கி தான் நிற்பேன். ஆனா ஜனங்கள் என்னை மட்டும் புகழ வேண்டும், என் பேச்சை மட்டும் கேட்க வேண்டும், என் விருப்பம் மட்டும் நடக்க வேண்டி, என்னை மட்டும் மதிக்க வேண்டும். எப்படி மதிப்பாங்க? அப்போ தாவீது தானே புகழ்ந்து பாடுவாங்க. அல்லேலூயா. அப்போ ஏன் புகழ்ந்து பாடினாங்கன்னு சவுல் சிந்திக்காம போயிட்டதுனால தான் அவருக்கு எரிச்சல் வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல் மூலமா, அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து வச்சுக்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் சவுல்கிட்ட சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறமும் எறிகிறார், எதை? கொல்றதுக்கு ஈட்டி எறிகிறார். அல்லேலூயா. So God's chosen man யாரு? டேவிட். இது அவர்கிட்டே தெரியும். யாருக்கு? சவுலுக்கே தெரியும். வேற எனக்கு அப்புறம் இந்த ஆளு தான் வந்து இதை நடத்தி செல்லு போகணும், ஆனா நான் எரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வாய் சொல்வதெல்லாம் சவுல் என்ன செய்யாரு, தேவனுக்கு நான் வந்து என்ன செஞ்சிட்டேன், இந்த சர்வாங்க தகன பலிகளை செலுத்திட்டேன், தேவனுக்கு என்று பலிகள் செலுத்திட்டேன். தேவனுக்கு என்று தான் செய்கிறோம், வாய் சொல்லிட்டு இருக்குது, ஆனால் இல்லை. வசனம் சொல்லுது, ஜனங்களின் வம்சங்களை கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா, சவுல் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி இருந்தான்னா, ஒருவேளை சுய பெருமையை வெறுத்து இருந்தான்னா அவன் எரிச்சல் அடைந்திருக்க மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் இன்னைக்கு நீங்களும் நான் என்ன செய்யணும்னாக்க, சுயத்தை வீழ்த்த வேண்டும். சோத்திரம். யோசிச்சு பார்த்தேன், அவன் எரிச்சல் அடையாம, தாவீது யாரை கொண்டாப்பா? கோலியாத்தவன. சவுல் சொல்லிக்கணும், தாவீது கோலியாத்தை கொண்டான், வா ஒரு பெரிய விழா எடுப்போம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய விழா எடுப்போம். எதுக்கா விழா? தாவீது சவுலை தாவீது கோலியாத்தை கொன்று விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அழகை எதிரியான கோலியாத் வீழ்த்தப்பட்டதுல வந்து சவுலுக்கு மகிழ்ச்சி இல்ல, மகிழ்ச்சிக்கு பதிலாக என்ன ஆயிடுச்சுனாக்கா எரிச்சல் வந்து விட்டது, கோபம் வந்து விட்டது. இதே மாதிரி தான் இன்னொரு நிகழ்ச்சியை பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம்ல இருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட வந்து யோவான் அவர்கிட்ட ஓடி வரான். ஓடி வந்துட்டு மார்க் 3:9-38 அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம், அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றான். அல்லேலூயா. இயேசு அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்களேன், என் நாமத்தினால அற்புதம் செய்கிறவன் எளிதாக என்னை குறித்து என்ன செய்ய மாட்டான், தீங்கு சொல்ல மாட்டான். அவன் யோவான் சொல்ற பாருங்க, உமது நாமத்தினால. அவன் சொல்றாரு, இயேசுவின் நாமத்தினால தானே அங்க வந்து ஒரு அற்புதம் நிகழ்ந்துருச்சு. அல்லேலூயா. நடந்துட்டு போட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சாரி டு சே திஸ், எங்கள் பாஸ்டர் மலையாள சர்ச் இருக்கும்போது அவர் வந்து பைபிள் காலேஜ் படிக்கலை. கொஞ்சம் பேர் வந்து பைபிள் காலேஜ் தான் படிக்கணும்னு ஆரம்பித்தாங்க. உடனே என்ன பண்ணிட்டாரு, கூப்பிட்டு எங்களை எல்லாம், என்ன கூப்பிடல, நான் அப்ளை பண்ணல, ஏன்னா மலையாளம் இருந்ததுனால, பைபிள் காலேஜ் எதுக்கு படிக்கிற, அதெல்லாம் அவசியம் இல்லாது, அவசியம் இல்லாதான் படிச்சிருக்காதுன்ட்டார்.
அதில் 4-5 பேர் கை விட்டாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் போனார். இப்போ நான் ஒரு 6 மாதம் 6-7 மாதம் இருக்கும், ஆல்மோஸ்ட் இருக்கும் 8 மாதத்துக்கு முன்னாடி நான் அவரை ஒரு சகோதரனை ஊர்லேருந்து வந்திருக்கிறாரு. அவர் வீட்டில் தங்கியிருக்கிறாரு. அவரை நான் பார்க்கணும். நான் அவரை பார்க்க போகிறேன். அப்போ நீ கீழே இறங்கி வா அப்படின்னு எங்கள் பாஸ்டர் விட்டு கீழே இறங்கி வா, நீ பார்ப்போன்னு சொல்கிறது முறையில்லை. நான் வீட்டுக்கே போனேன். அப்போ அப்படி பேசிகிட்டே இருந்தார். யுவராஜ் நீ எம்டியூ போடு அப்படின்னாரு. என்னடா இது, பைபிள் காலேஜ் படிக்கக்கூடாதுன்னு சொன்ன பாஸ்டர் இப்போ எம்டியூ போட சொல்லி எனக்கு டக்குன்னு பொறி தட்டிச்சு. அப்போ அப்படியா பாஸ்டர், வேணாம் பாஸ்டர், போதும் நமக்கு பிடிஹெச். இவர் படிக்க சொன்னோன்னே எனக்கு பொறி தட்டிச்சு. என்ன பாஸ்டர் அப்படின்னேன். நான் சேர்ந்துருக்கேன் அப்படின்னாரு. நமக்கு போதும் பாஸ்டர் அப்படின்ட்டு. என்ன ஆகுதுன்னா, நான் படிக்கலாட்டி நீ படிக்கக்கூடாது, நான் செய்யலாட்டி நீ செய்யக்கூடாது. செய்யட்டும். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணும்போது என்ன பிரசங்கம் பண்ணிடுறோம் பாஸ்டர்ஸு, ராஜாக்களாகவும் லேவியர்களாகவும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். ராஜான போய் சத்ருவை அடிக்கணும், அதுக்காக ராஜா. ஹல்லேலூயா. ஆனால் சவுல் உட்காந்துக்கிட்டார் ஒதுங்கி, இங்கே உட்காந்துக்கிட்டா அவருக்கு எரிச்சல் வருது. ஹல்லேலூயா. அப்போ என்னன்னா, நான் செஞ்சா அது சொல்லுவாங்கல்ல, மாமியார் உடைச்சா மண்கோடம், மரும உடைச்சா இப்படிதான் இருக்கும். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ என்னன்னா, யாரு தேவனுடைய நாமத்திற்கென்று அங்கே சொல்றாரு ஆண்டவர் அந்த இடத்துல, அவனு ஏன் நாமத்திலான செஞ்சான், ஊரா நாமத்தில செஞ்சான், இல்லை ஏன் நாமத்திலான செஞ்சான், செய்யட்டும். ஸோ டெலிவரன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் தேன் அ பர்சன். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற விடுதலை தான் முக்கியமா இருக்க ஒழிய தனிப்பட்ட ஒரு மனுஷன் முக்கியம் இல்லை. ஹல்லேலூயா. அதை சவுல் புரியல, அதனால தான் அவருக்கு என்னது எரிச்சல் வருது. சோத்திரம். அப்போ ஆவிக்குரிய காரியத்தில் எப்பொழுதெல்லாம் பிசாசை வீழ்த்துகிறோமோ நம்மளை குறித்து நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எரிச்சல் வந்துடும். ஆனால் வரக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போதான் நம்ம சக்சஸ்ஃபுல்லான பர்சனாக இருக்க முடியும். சோத்திரம். அதனால என்ன செய்யணும்னா, நம்ம என்ன செய்யணும், எரிச்சல் வருதா, நமக்குள்ளதான ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் நம்ம மேல பிரியம் வச்சு உலகத்திலும் உலகத்தில் இருக்கும்போது நம்மளோட இருந்து உன்னதத்தில் நம்ம அவர் இருக்கும் பொழுதும் அவருடைய வலது பரிசத்தில் அவருடைய அந்த சிங்காசனத்தில் உட்காரும்படியாக நாம் என்ன பண்ணிடணும்னா, இந்த எரிச்சல் அப்படிங்கிற பிசாசு ஜெயிச்சிடணும். சோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அங்கே என்னன்னா, அந்த காரியத்தில் வந்து அவனுக்கு அந்த அலகையை வீழ்த்தியதால எரிச்சல். நம்ம சொல்லணும், இல்லை இல்லை இல்லை, எது என் ஜனங்களின் நன்மைக்காக, என் ஜனங்களின் நன்மைக்காக, தேவனுடைய ஜனங்களின் நன்மைக்காக செய்யப்பட்டிருது, அதுக்கு விழா கொண்டாட வேண்டும். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ 2வது காரியம் என்ன சொன்னேன், அலகையை ஜெயித்ததுனாலே அங்கே எரிச்சல், அது அங்கேயும் சுயம், ஏன்னா சவுலோட சுயம். அது 3வதாக அலங்கத்தை கட்டியதால எரிச்சல். யாருக்கு? சன்பல்லாத்து, தொபியா, இவர்களாம் என்னன்னா, நெகேமியா இருக்கியா? சோத்திரம். யூ ஆர் கோயிங் டு பில்ட் அ வால். அப்போ என்ன எரிச்சலாங்க. நெகேமியா போய் ஒரு எருசலேமுடைய அந்த அலங்கம்லாம் உடைஞ்சு கிடக்குது, சமாதானம் மட்டும் இருக்கிறது. அப்போ அங்கே போய் வந்து சோறுலாம் கட்டினா சமாதானமாக இருக்கும், கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும் அப்படின்னு அவர் வந்து இந்த சோறை கட்டணும் அப்படின்னு அவர் ஆயத்தமாகும் பொழுது சன்பல்லாவும் தொபியாவும் சீரழிக்கிறான் போட்டுக்கிட்டு. எரிச்சல் அவனுக்கு. ஏன் எரிச்சல் சொல்ற? நெகேமியா 4:1 வாசிங்க. நாங்கள் 4:1 அதான் வாசிங்க. அப்படி 7 வாசிங்க. 4:7. மிகவும் எரிச்சலாகிய தடை பண்ணணும், அதை கட்டிடக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க, அதாவது எருசலேமின் அலங்கத்தை அந்த கோட்டை சோறுன்னு வச்சுக்கோங்க, அதை காம்பவுண்ட் வால் அதை கட்டியாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு நன்மை இல்லாமல் போயிடும். யாருக்கு? சன்பலாத்துக்கும் தொபியாவுக்கும். ஏன்னா யூதர்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிரும். 2வது அவர்கள் அரசியல் மற்றும் பொருளாதார ஆதிக்கத்தை, யாரு? சன்பலாத்தும் தொபியாவுக்கும் உள்ள அரசியல் மற்றும் பொருளாதார ஆதிக்கத்தை வந்து தடை பண்ணிடும். இப்போ ஓப்பனாக கிடந்ததுன்னா எப்பனாலும் வரலாம், எப்பனாலும் அவங்களை அடித்து கொண்டு போயிடலாம், எப்பனாலும் வந்து அவங்ககிட்ட உள்ளதை அபகரித்து கொண்டு போயிடலாம். இன்னும் பொருளாதார ரீதியாக வந்து என்ன செய்யணும்னு நினச்சாலும் உடனே செய்ய முடியும். இப்போலாம் வந்து நம்ம இங்கே டோல்கேட் போட்டாங்க இல்லையா, கார் வரணும் போனா. அப்போ டோல் நம்ம பே பண்ணாதான் அந்த டிஏஆர்பி அதில் ரெஜிஸ்டர் பண்ணாதான்
வண்டிக்கு ஃபைன் இல்லாமல் வர முடியும். அந்த காலத்தில் எப்படின்னா அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த இப்போ சொல்லப்போனால் அந்த ஹர்மோஸில் வந்து டோல் கொடுத்தா தான் ஹர்மோஸ் ஸ்ட்ரைட்டில் வந்து கப்பல்கள்லாம் பிரயாணிக்க முடியுது இல்லையா? அது திறந்து கிடந்தனா யாரும் போகலாம், யாரும் வரலாம். அப்போ சன்பலாத்தும் தொபியாக்குன்னா ஃப்ரீயாக போயிட்டு வர முடியாது அப்படின்னு அவங்களுக்கு எரிச்சல். சோத்திரம். ஏன்னா அலங்க இருந்ததுன்னா ஈஸியாக போய் கொள்ளையடிக்க முடியாதுல்ல, பாதுகாப்பாக இருக்கும். இந்த எரிச்சலில் தான் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை கட்ட முடியாத படிக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தடை பண்ணுகிறார்கள். சோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் சன்பலா தொபியா அவங்களாம் தேவனுடைய திட்டங்களை எதிர்க்கும் ஆவிக்குரிய எதிர்ப்பின் பயமுறுத்துதல் மற்றும் சதி திட்டங்களின் உருவகங்களாக தான் அவங்க அங்கே சித்தீகரிக்கப்பட்டிருக்காங்க. சோத்திரம். தேவனுடைய திட்டத்தை நிர்மூலமாக்கக்கூடியவர்களாக தான் சன்பலாத்தும் தொபியாவும் காணப்படுறோம். நம்ம வாழ்க்கையிலையும் சன்பலாத்துகளும் தொபியாக்களும் எரிச்சலோட கடந்து வருவாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளோட கூட இருந்து நாம் செய்ய வேண்டியதை நிச்சயமாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்பிட்டீங்க, நம்ம கூட இருப்பாங்க சகோதரர்கள், நம்ம கூட வாசம் செய்வாங்க, நம்ம கூட படுத்திருப்பாங்க, நம்ம கூட சாப்பிட்டு கொண்டு இருப்பாங்க. என்ன நடக்கும்? நான் வந்து அநேக இடங்களில் பார்த்துருக்கிறேன். ஒரு ஒரு குடும்பத்தில் போய் ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்பிட்டோமா அப்படியே ஒரு எரிச்சல் வரும். இவர் போய் கட்டிட்டார்ல, இவன் போய் கட்டிட்டான்ல, இந்த சிஸ்டர் போய் இதை பண்ணி அவங்கள கட்டி எழுப்பிட்டாங்களே, நான் செஞ்சுருக்கலாமே, இதை வாழ்ந்துருக்கட்டும் அல்ல அப்படின்னு நினைச்சோன்னா என்ன செய்வோம்? எரிச்சலை ஜெயிச்சிருவோம். சோத்திரம். ஹல்லேலூயா. இல்லாட்டி அங்க சுயம் வெளிப்படுகிறது. சோத்திரம். கர்த்தருடைய நாமத்தில் நன்மை செய்கிறோமா, எழுந்திருக்கோம். எரிச்சலின் ஆவி. கவலையே படக்கூடாது, நம்ம செய்ய வேண்டியது. பாருங்க, சன்பலாத்தும் தொபியாவும் எழும்புறாங்க. நெகேமியா என்ன செஞ்சாரு? விட்டுட்டு ஓடவே இல்லை, அவர் பாட்டில் வேலையை செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப நேரங்களில் ரொம்ப போராட்டம் இருக்கிறது, ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறது, நான் விட்டு ஓடிடுவா. அந்த நெகேமியா சொல்றாரு, என்னை போன்ற ஒரு மனிதன் ஓடி போவானோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தராலே அழைக்கப்பட்டவன், கர்த்தராலே அனுப்பப்பட்டவனா இருக்கிறான். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் கணவர் போய் ஒரு இடத்துல போய் ஏதாவது சொல்லி ஒருத்தங்கிட்ட சொல்லி பார்த்து, இது மாதிரி ஒரு ஆள் போய் பார்த்தேன், அவருக்கு ஆலோசனை கொடுத்தேன், அவர் அதனால் வந்து திடப்பட்டார் அப்படின்னு சொன்னாங்கன்னா மனைவிக்கே எரிச்சல் வந்துடும். மனைவி செஞ்சேன்னு சொன்னால கணவனுக்கே எரிச்சல் வந்துடும். அப்போது நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரே மாம்சம், மனைவியும் கணவனும் ஒரே மாம்சமாக இருப்பாங்களாம். இது மாம்சம், ஒரே மாம்சமாக இருக்கிறவங்களுக்குள்ளேயே எரிச்சல் வந்ததுன்னா காலையில் எத்தனை பேர் பெண்கள் கூட்டத்துக்கு வந்தீங்க? 10 கை தூக்குது. சோத்திரம். ஆமாம், சோத்திரம். காட் பிளஸ் யூ. நீ எல்லாரும் வந்துருங்க. செய்தி சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்களாம்? கணவரோட நீங்கள் என்ன செய்யணுமா? பாக்கியமாக இருக்கணும், கணவருக்கு மரியாதை செலுத்தணும், அப்படி தானம்மா? கணவருக்கு நீங்கள் ஒத்தாசையாக இருக்கணும், கணவர்லாம் சும்மா எப்படின்னா மோசமாக நடத்தக்கூடாது, அப்படி தானே? அப்படி தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து என் மனைவிட்ட செய்தியை கேட்கல, அவங்க சொன்ன டாப்பிக்கை வச்சு நானாக பேசிகிட்டு இருக்கேன். சோதர். அப்படி தானே சிஸ்டர்? ஆமாம். கணவன் நல்ல முறையில் நடத்தணும். வருத்தப்படுறாங்க. எங்கள் அப்பா இருக்கார். எங்கள் அப்பா கை ஒடிஞ்சிருக்கும் போது டேவிட் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு 20 நாள் வந்து உதவியாக இருந்திருக்கான், 1 மாதம்னு நினைக்கிறேன். அப்போது பிரியா வந்து டேவிட்டோட பேசியிருந்துருக்குது வீடியோ காலில். நல்லா உடனே பேசின உடனே எங்கள் அப்பாட்ட பேசியிருந்துருக்கிறா பிரியா. நல்லா பேசியிருந்துருக்கா. அப்படியே பேசியிருந்தோன்னே ஏதோ பேசும்போது டேவிட் அப்படின்னு இருக்கா டேவிட் அவன் பேர் சொன்ன உடனே பிரியா ஸ்டாப் அப்படின்னாரான். இவ என்ன தாத்தா? நான் என்ன இவ பயன்ட்டா டக்குன்னு சொன்ன உடனே, என்ன தாத்தா என்ன சொன்ன? டேவிட்னு சொன்னேன். டேவிட் யாரு? என் வீட்டுக்காரு. பேர் சொல்லக்கூடாதுன்னா. அதாவது நம்ம வந்து எப்படின்னா, ஒரு விஷயம், நீங்கள் ரொம்ப பேர் சொல்லி கூப்பிட நானே பார்த்துருக்கேன். நான் அன்னைக்கு தான் பிரசங்கம் பண்ணியிருப்பேன், வெளியே போனோன்னு என் முன்னாலே பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஐ டசன்ட் பாதர் அபவுட் இட். இட்ஸ் அப் டு யூ. என் மனைவிட்டு சொன்னேன், அவங்க மறந்துட்டாங்க அதை. பட் ஸ்டில் ஐ ரிமெம்பர். அதாவது பேர் சொல்லி கூப்பிடுவோம் நாங்கள். நான் ஃபஸ்ட்டு வார்த்தை சொல்கிறேன், நோ. அது எப்படின்னா, அவங்கள ரொம்ப கீழ்த்தரமாகவும் இல்லை, இதுவும் இல்லை. பல இடத்துக்கு போவோம், எனக்கு நண்பர்கள் அதிகம். மரியாதையோடு நடக்கணும். கணவனாக நடக்கணும், மனைவியை அதே இதில் மனைவியும் கீழ்த்தரமாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எப்படி உன்னை நேசிக்கிறேனோ அப்படி மனைவியை நேசின்றார் ஆண்டவர்.
அப்போ டக்குன்னு சொல்ல இனிமேல் கூப்பிடக்கூடாது அப்படின்னோடனே பிரியா சரி தாத்தா அப்படின்ட்டாலாம். அப்போ இன்னைக்கு அதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அவங்க. அப்போ இன்னைக்கு வந்து சாதாரணமாக ஆயிடுச்சு. அது இல்லை, நமக்கு வந்து மதிப்பு கனப்படுத்துகிறோம் நம்ம. அதே மாதிரி நீங்கள் வாங்க போங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு பிரதர் சிஸ்டர்னு சொல்லுங்கன்னு பிரசங்கம் பண்ணியிருப்போம். முன்னால் வந்து ஏய் வாடா ஏய் வாடி அப்படி நான் நினச்சிக்கிடுவேன். சரி சோத்திரம், நான் வந்துட்டு ஆண்டவர் மாதிரி பேதர் வச்சுன மாதிரி சொல்ல முடியுமா? சபைக்கு வர மாட்டாங்க பிறகு. சரி ரைட்டு சோத்திரம்னு நினச்சிக்கிட வேண்டிய. அதை வந்து நான் தவறாக சொல்லவில்லை. கனம் அதெல்லாம் யாரு கனம் தெரியுமா? நான் பிரதர்னு உங்களை கூப்பிட்டேன்னா எனக்கு கனம். முத்துப்பேதர் வந்து போடுவாங்க. அதாவது முத்துப்பேதர் உங்களை வேற மாதிரி சொல்லலை, நல்ல விதமாக சொல்கிறேன். சிவகாமி அப்படின்னு போடுவாங்க, புவனேஸ்வரின்னு போடுவார். நான் அவரை மெதுவாக கூப்பிட்டு அவர் என்ன பேரை போடுறதுனால போட்டுறாரு, தப்பு இல்லை. நான் சொன்னேன் பிரதர் சிவகாமின்னு போடுங்க, சாரி சிஸ்டர் சிவகாமி, சிஸ்டர் புவனேஸ்வரி, பிரதர் கிறிஸ்டோபர், பிரதர் பிரின்ஸ். நீங்கள் இது யாரும் வாட்ஸ்அப்பில் யாரும் பார்க்க மாட்டாங்க, அந்த பர்டிகுலர் நபர் தான் பார்ப்பாரு. அந்த பிரதர்னு போட்டனால என்ன, அதுலேயும் கனம் இருக்குது. சோத்திரம். ஏன் தெரியுமா? நம்ம எழுதும்போது நான் வந்து சங்கீதா அப்படின்னு எழுதிட்டேன்னா கூப்பிடும் போதும் சங்கீதான்னு கூப்பிடுவேன், வந்துடும் சடக்குன்னு. சிஸ்டர் தங்கச்சி, அங்கே தங்கச்சின்னு எழுத முடியாது, எஸ்ஐஎஸ்ன்னு போட்டு வேண்டிய சுருக்கமா பிஆர் முடிஞ்சு போச்சு. சோத்திரம். எதுக்குன்னா இதெல்லாம் நம்ம என்ன கனப்படுத்த வேண்டும். சோத்திரம். ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க அந்த காரியங்கள் எல்லாம். அப்போ நம்ம என்னச்சுன்னா கனப்படுத்தக்கூடியவர்களாக கனம் பெறுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ எங்க விட்டேன்னா யாரு தொபியாவும் சன்பல்லாத்தும் வந்து இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க 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 நெகேமியா அவன் பாட்டில் வேலையை செஞ்சிருக்கான். சோத்திரம். அப்போ நீங்களும் நானும் எவ்வளவுதான் நமக்கு எரிச்சலும் பொறாமையும் எதிர்ப்புகளும் வந்தாலும் கர்த்தருடைய காரியத்தை நான் செய்து கொண்டிருப்பேன். சோர்ந்து போகக்கூடாது. சோர்வு வருதா, இயேசு நாமத்தில் ஓடி இருந்தோம் சோர்வெல்லாம். ஏன்னா சொல்ல பாருங்க, எலிசா என்கிற எலிசா தானே எலியா என்கிற மனுஷன் சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறாரு. வந்து அப்பத்தை சாப்பிடுப்பா, கொஞ்சம் தண்ணியை குடிப்பா, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் எப்படி இருக்குது, வெகு தூரம் பிரயாணம் பண்ண வேண்டிய இருக்குது. நீங்களும் நானும் பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம், ஈவன் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, வேலை காரியமாக இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் பிரயாணம் பண்ண வேண்டியது வெகு தூரம். சோத்திரம். சொல்லணும், என்னை என்ன சோர்வுபடுத்துவ, நான் வந்து இயேசுவின் நாமத்தில் இயேசுவுக்காக அழைக்கப்பட்டவன். சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த அலங்கத்தை கட்டின உடனே அப்படி காய் மகாரமாய் பார்த்தானா, டிஸ்பிளீஸ்டா பார்க்குறான். பார்த்துருப்பான் சவுல் அந்த இடத்துல. சரி, இந்த இடத்துல அவன் கட்டியதால கால் புணர்ச்சி அவங்களுக்கு அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. சோத்திரம். எரிச்சல் அறிஞ்சவங்க முடிவு என்னாச்சு தெரியுமா? நெகேமியா 13 4 to 9 பார்க்கும்போது நெகேமியா என்ன பண்ணிட்டானாக்க, ஒரு இடத்துல எலியாசிப் என்கிற ஒரு ஆசாரியனால அந்த ஆலயத்தில் வந்து சில பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ரூமு ஆலய பணிக்காக ஆலயத்தினுடைய காரியத்துக்காக வச்சுருக்க அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற எல்லா பொருள்களையும் ஆலயம் சம்பந்தமான பொருள்களை வெளியே போட்டுட்டு, எலியாசிப் வந்து தொபியாவுக்கு கொஞ்சம் ரிலேட்டிவ் ஆகிட்டான், அது கல்யாணம் முடிச்சதில். தொபியாவுக்கு வந்து உள்ளே தங்க வச்சுருக்கான். நெகேமியா பார்த்துட்டான் வரும்போது, எல்லாத்தையும் தூக்கி அவனுக்குள்ளே யார் தொபியாவுக்குள்ளே எல்லா சாமானையும் தூக்கி எரிஞ்சிட்டு, அதை நான் போன வாரத்தில் சொன்ன ஞாபகம் இருக்குதா, கல்லர் குகையாக்கினீர்கள்னு. எங்கே பார்த்தோம் நம்ம? காட்டேஜ் பிரேயர் இல்லையா? காட்டேஜ் பிரேயரில் கல்லர் குகையாயிடுச்சு. அது தேவனுடைய ஆலயத்தில் தேவ ஆலயத்து சம்பந்தமான பொருட்களை வைக்க வேண்டியது மனுஷனை போய் தங்க வச்சுட்டான். அவன் அதிகாரத்தில் தூக்கி தூர எரிஞ்சிட்டான். ஹல்லேலூயா. அப்போ தொபியாவுக்கு அப்போ நடந்தது. சன்பல்லாத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. எலிஃபென்டைன் பேப்ரி அப்படிங்கிற அந்த தொல்பொருள் ஆவணத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதாவது அவனுடைய சன்பல்லாத்தை வந்து அவன் இந்த யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையில அதாவது பிரிவினையை கொண்டு வந்துட்டானா. யூதர்களுக்கும் சமாரியர்கள்னா இஸ்ரவேல் தேசத்தில் உள்ளவங்களுக்கு அதற்கான சில தேவ தண்டனையை அவன் அடைந்து கொண்டுதான் அவங்க போட்டுக்கிறாங்க. சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எரிச்சல் அடையக்கூடாது. சுய விருப்பத்தினால என்னுடைய பொருளாதாரம் தடையாயிரும், என்னுடைய அந்த நான் ஃப்ரீயாக போய் அவங்கள கொள்ளையடிக்கிறது தடையாயிரும்,
நான் அவங்கள போய் ஆளுகை செய்கிறது இல்லாமல் போயிடும் இப்படின்னு சன்பல்லாத்தும் தொபியாவுக்கும் எரிச்சல். இல்லை 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 இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய பணி நடைபெறுகிறது. இவங்க சன்பல்லாத்தை எங்கே இருக்கிறானாக்க சமாரியாவில் ஆண்டு கொண்டு இருக்கிறான், தொபியா பக்கத்தில் ஆண்டு கொண்டு இருக்கிறாரு. சரி, எருசலேம் இடிஞ்சு கிடக்கிறத அவன் கட்டுறான், ஏன் எரிச்சல்? நம்மளுமே நம்ம குடும்பத்திலையும் சரி, நம்ம வாழ்க்கையிலையும் சரி, சில காரியங்களை குடும்பத்துக்காண்டி செய்யும்போது நம்ம ஆவிக்குரிய நண்பர்கள் பக்கத்தில் இருக்கவங்க நம்ம ரொம்ப எரிச்சல் அடைவாங்க. வீடு இடிஞ்சிருக்கோம், லேசாக அதை ரிப்பேர் பார்ப்போம், பக்கத்தில் பார்க்குறான். ஒருத்தவங்க வீடு கட்டுவாங்க, சின்ன வீடாக கட்டுவாங்க, அதில் எரிச்சல் வரும். சந்தோஷமாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய காரியத்திற்காக, செய்யக்கூடிய காரியத்திற்காக சோத்திரங்களை செலுத்த வேண்டும். சோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம நாமத்துக்காக இல்ல, தேவனுடைய நாம மகிமை அடைவதற்காக தான் அந்த காரியம் நடைபெறுகிறது என்பதை நம்ம புரிந்து கொண்டவர்களாக இருந்தோம்னா எரிச்சலின் ஆவி நம்மளை பிடிக்காது. சோத்திரம். அல்லேலூயா. அப்போ அலங்கத்தை கட்டுவதனால அங்கே எரிச்சல். ரெண்டாவது, அவனுடைய விருப்பத்தினால், அதாவது இன்னும் சொல்ல போனா அக விருப்பத்தினால், அவனுடைய விருப்பத்தினால் வந்த எரிச்சல். யோனா என்கிற மனுஷனை பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு யோனா 4:4, அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ அப்படின்னு கேட்கிறாரு. சோத்திரம். அல்லேலூயா. யோனாவை எங்க போக சொல்றாரு? நினிவேக்கு போக சொல்றாரு. இவர் திசை மாறி எங்க ஓடுறாரு? தர்சீசுக்கு ஓடிடுறாரு. சின்ன பிள்ளைகள் கேட்டான்னு சொல்லிடும், அவங்க நல்லா இப்பதான் படிக்கிறாங்க. அப்போ இந்த சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னாக்க, இவர் அப்படி ஆண்டவர் போய் யோனா நினிவேக்கு விரோதமா பிரசங்கம் பண்ண, அவங்க ரொம்ப பாவம் பண்றாங்க சொல்லு, அவங்க எல்லாம் மனம் திரும்ப சொல்லு. போகல, மீனின் வயிற்றில் போட்டாச்சு. திருப்பி மீனின் வயிற்றுல இருந்து ஜெபம் நடக்கு. அங்க எப்பவுமே நம்ம மாட்டிக்கொண்டதுக்கு அப்புறம் தான் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகக்காரன் சொல்றான் வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப என்னது? நம்ம ரொம்ப மெடிக்கல் ப்ரொஃபஷனல் இருக்கோம், டபார்னு ஒரு நோய் வரப்போகுது அப்படிங்கிறான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹூ. உடனே என்ன பண்றானா, குத்திரு அப்படிங்க. எதை? ஈட்டியே கிடையாது, வேக்சினை குத்திருங்க. வேக்சின் போட்டோன்னா வருமுன் காத்துடுறோம். அப்போ நாளைக்கு அந்த ஒரு 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 தொற்று நம்ம பரவும் பொழுது, இன்ஃபெக்ஷன் வரும் பொழுது இந்த வேக்சின் நம்மளை என்ன செய்யுது? சுகமாக காத்துக்கிடுது இல்லையா? அப்போ ஜெபமும் இட்ஸ் அ வேக்சின். அல்லேலூயா. எப்படின்னா ஒரு பாஸ் சொல்லுவாரு, நீ இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது கடந்த வருடங்களில் செய்த ஜெபம். அப்போ அடுத்த வரப்போகிற வருடங்களில் நம்ம ஆசீர்வாதம் இந்த சென்ஸ் என்ன? கர்த்தருக்குள்ள இருப்பதே ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சமாதானத்தோடு இருப்பது ஆசீர்வாதம். அப்போ வரப்போகிற வருடங்களில் நீங்களும் நானும் சமாதானமா கர்த்தருக்குள்ள விசுவாசத்துல, கர்த்தருடைய வழிகளில், நீதியின் பாதையில நீங்களும் நானும் நடக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஜெயிற ஜெபம் நாளைக்கு என்னது? வேக்சின். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லணும்னா சரி, நீதியின் பாதை, சமாதானம், பரிசுத்தம், விசுவாசம் எங்க பாஸ்டர் சோறு போடும்? வசனம் தெளிவாக சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க, மற்றவையெல்லாம் கூட கூடையாக கொடுப்பாராம், கூட கொடுக்கப்படுமா. மீதம் தான் எடுத்தாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மீதம் எடுக்க வைக்கிற தேவனாக தான் நம்முடைய தேவன் இருக்கார். அல்லேலூயா. என்னைக்கும் குறைவுபட்டு நீதிமானுடைய சந்ததி என்ன செய்யாதான்? பிச்சையே கேட்க வைக்க மாட்டார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். அப்பத்துக்கு இறைந்து திரிகிறது இல்லைன்னு வசனம் போட்டுக்குது. நிச்சயமாக நீதியில் நடக்கும் பொழுது நம்முடைய சந்ததிகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார் தேவன். அல்லேலூயா. அப்போ அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியா நடந்தோம்னா சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். சோத்திரம். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்னா, இன்னைக்கு நம்ம யோனா பாரி மீனின் வயிற்றுல மாட்டினோன்னு ஜெபம் கிடையாது, முதல்ல ஜெபம். ஆண்டவரே, அவன் சொல்றாரு நினிவேக்கு போ. ஆண்டவரே, நினிவேக்கு தான் போகணுமா அப்படின்னு கூட கேட்டுக்கலாம். யாரு? யோனா. திருப்பி கூட ஒரு கேட்கலாம், ஆண்டவரே நீங்க தான் பேசுறீங்களா கேட்டிருக்கலாம். ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. உடனே ஐயா வடக்காம போனா தெக்காம போயிட்டாரு. எடக்கு முடக்க ஆயிடுச்சாங்க. டவார்னு மீன் அனுப்புனாரு, டபக்குன்னு முழுங்கிச்சு. ஆண்டவர் பாருங்க எப்படி கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. அதுக்கு முன்னே கிறிஸ்துவுடைய அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கு முன்னடையாளமா இருக்குது. அதை விட்டுருங்க. மீன் வயிற்றுக்குள்ள போய் பிழைச்சு 3 நாள் கழிச்சு ஒருத்தன் உயிரோட வர்றான்னா இது ஹிஸ்டரியா உண்மையா நடந்ததா? உண்மை சம்பவம். அல்லேலூயா. அப்போ
எவ்வளவு அற்புதமா நம்மளை காக்கிற தேவனா இருக்கிற, அங்கேயும் தப்பு பண்ணினாலும் காக்கிற தேவனா தான் இருக்கிறார். ஏன்னா உங்களை மீண்டும் கொண்டு வந்து மீண்டும் அவர் சமூகத்தை தேட வச்சு நம்மை புதுப்பித்து பரிசுத்தப்படுத்தி நம்ம மீது வைத்திருக்கிற திட்டமாகிய நினிவேக்கு போகணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க எவ்வளவு அற்புதமா செஞ்சுக்காரு. சுவிசேஷ செய்தியை போய் சொல்லி ஜனங்கள் மனம் திரும்புறாங்கன்னா அப்படியே சந்தோஷப்படணும். சோத்திரம். அதான் சுவிசேஷனுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும் அங்க. ஆனா இவன் போய் சுவிசேஷம் சொல்லல அப்படின்னு எரிச்சல் படுறான். இந்த ஜனங்கள்லாம் விடு. ஏன்னா இவனுக்கு விருப்பம் கிடையாது. யாரு? தர்ஷீஸ் நினிவேக்காரங்களாம் ரட்சிக்கப்படுவதற்கு, விடுதலை அடைவதற்கு விருப்பம் கிடையாது. சோத்திரம். அதனாலதான் சுயம் இவருக்கு வேண்டாம், நான் சொல்றதுதான் நடக்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோம் சில நேரங்களில், இயேசுவின் நாமத்தில் உங்களை செயல்படுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நேற்று ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன், நம்ம வொர்ஷிப் குரூப்பில் போட்டிருந்தேன். அவரும் சொன்னார் அதை. நான் கொஞ்ச நாளாக என்ன, ஆண்டவரே இயேசு உங்கள் நாமத்தில் கேட்குறோம், எப்படியாவது நீங்கள் கிரியை பண்ணிடுங்க. நான் அப்படி ஜெபிக்க ஆரம்பித்தேன் கொஞ்ச நாள் கழிச்சு. முதல்ல வந்து கட்டளை இட்டுக்கிட்டு இருப்பேன். ஆண்டவரை கட்டளை இடுவதற்கு நான் யாரு? பிசாசை கட்டளை இடலாம். இயேசு நாமத்தை ஓடிப்போ பிசாசேன்னு கட்டளை இடலாம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நீங்க உடைத்து தள்ளி விடும் ஆண்டவரை. யார? பொண்டாட்டிய. அவளை உடைச்சு தள்ளிட்டானே சாப்பாடு கிடையாது நமக்கு. இவ மனைவி போகும்போது கார் எப்படியாவது மோதிட்டு ஆண்டவர் இயேசு நாமத்தில் யாருக்காரும் மோதக்கூடாது. சோத்திரம். பெரியப்படி இவ வருவா, இவளை கூட்டு போறது. அதாவது ஆண்டவரை எப்படியாவது இறங்கிருங்க, நீங்க உதவி செய்திருங்க, இந்த பொல்லாத வியாதியை எப்படியாவது நீக்கி போடுங்க ஆண்டவரை. வியாதியை கட்டளை இடலாம், ஆனா இயேசுவை கட்டளை இட முடியாது நம்ம இல்லையா? நான் இன்னைக்கு நான் இந்த வீடியோவை பார்த்தனால இல்லை, நான் பல வருடங்களுக்கு முன்பாகவே அதை நான் தெரிந்து கொண்டேன். சில நேரத்தில் தவறுதெல்லாம் ஜெபம் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து யோசிப்பேன், ஆண்டவர் இப்படி சொல்லிடக்கூடாதோ அப்படின்னு. சரி, கத்தர் அதெல்லாம் வார்த்தைகள் எல்லாம் பார்த்து கத்தர் நம்மளை குற்றம் பிடிச்சி நம்மளை கொலை பண்ணுற ஆண்டவர் கிடையாது. சோத்திரம். சரி, அவனுக்கு தெரிந்ததை ஜெபம் பண்ணியிருக்கான். அதான் சொல்கிறாங்க சீஷர்கள், நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள், நாங்கள் செய்ய வேண்டியதை மட்டும் செஞ்சுட்டோம், இனிமே அதை வாய்க்க செய்வது நீங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, பட் காட் இஸ் அன்லிமிட்டட் காட். ஹல்லேலூயா. அவருக்கு லிமிட்டேஷனே கிடையாது, பேரியரே கிடையாது அவருக்கு. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை பிரசங்கம் பண்ணிட்டு ஆண்டோடைய ரட்சிப்பை காண முடியாதபடிக்கு கடுங்கோவம். உடனே என்ன பண்றாரு, என் போய் உட்காந்துருக்கான், வெயில் அடிக்கணும்னு ஒரு ஆமணக்கு செடியை வளர்த்து விட்டு அந்த ஆமணக்கு அதில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கான் என்ன நடக்கும் வெயிலுக்கு அப்படின்னு. அது என்ன ஆயிடுச்சுன்னா அதுவும் கருகி போயிடுச்சு. அப்போதான் அவனுக்கு என்னதுன்னா அங்கே எரிச்சல் வருகிறது. சோத்திரம். ஹல்லேலூயா. அதுக்கு ஏன்பா இது இப்படி நீ எரிச்சப்படுற, எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ சொல்றாரு. நீ வந்து இந்த ஒரு ஆமணக்கு செடிக்காக நீ வருத்தப்படுறிய, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ. நீங்களும் நானும் பரிதவிக்க வேண்டியது எதுக்கு தெரியுமா? ஜனங்களுடைய ரட்சிப்பு. சோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம ஜனங்களுடைய ரட்சிப்பு விடுதலை, இதற்கு பரிதவித்தோம் அப்படின்னாக்க எரிச்சல் வராது. ஹல்லேலூயா. எரிச்சல் வராது நமக்கு. அப்போ அந்த யோனா போல இல்லை, நான் போய் நீங்க செத்து போவீங்கடா அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஆண்டவர் அனுப்புறாரு. அப்ப அது நடக்கல. அதோட இவங்களை காப்பாற்றவும் கூடாது ஆண்டவர். இதான் என் சுய விருப்பமா இருக்கு. யாரோட விருப்பம்? யோனாவோட விருப்பமாக இருக்கிறது. சோத்திரம். வசனம் போட்டுக்கு பாருங்களேன். அவன் வந்து உள்ள போய் சிக்கிக்கிட்டான் மீனின் வயிற்றுல. வசனம் போட்டுக்கு யாக்கோபு 1:14, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு. சோதனை வந்துருச்சு யோனாவுக்கு, சிக்கிக்கிட்டான் யோனா. அவனுக்கு பிரச்சனை வந்துருச்சு, மீன் முழுங்கிருச்சு. எதுக்கு? சுய விருப்பம். நீ வந்து நினிவேக்கு போயிருந்தீங்கன்னா தேவனுடைய விருப்பம், நீ சிக்கி இருக்க மாட்டேன். நீ வந்து எங்க போயிட்டு தர்ஷீசுக்கு போயிட்ட, அதனால தான் நீ சிக்கி கொண்டாய். சோத்திரம். அப்ப நேற்று காலையில கூட பேசியிருந்தோம், நம்முடைய அழைப்பையும் நம்ம தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம உறுதியாக நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னாக்க, அதுல உறுதியா இருந்தோம்னா மீனும் வராது, காத்தும் வராது. ஹல்லேலூயா. எரிச்சலும் வராது. சோத்திரம். எரிச்சல் வந்தாலும் நம்ம நெகேமியா போல நீங்க நின்று கொண்டு இருப்போம். சோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது நம்முடைய அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல். 2வது பாட்டு எழுதணும். 8 மாசம் ஆச்சு வெளியே வரல. அப்புறம் தம்பி சாமுவேல் தான் கோஆர்டினேட். தம்பி என்ன தம்பி லேட் ஆயிடுச்சு, சரி அவங்கள்ட்ட சொல்லிடு நமக்கு அப்படின்னோடனே அவங்களும் மணியை டஹார்னு போட்டு விட்டாங்க நைட்லேயே. தம்பி பிரேம்கிட்ட பேசியிருந்தேன்,
தேவ சித்தம். நான் வந்து டைவர்ட் ஆகிடக்கூடாது. ஹல்லேலூயா. அது பாட்டே வராமல் போனாலும் பரவாயில்ல, தேவனை மகிமைப்படுத்துவோம். சோதரம். ஹல்லேலூயா. அப்போ என்னன்னாக்க சுய விருப்பம் நம்மளை சிக்க வைத்து விடும். சோதரம். ஆண்டவர் சொல்றாரு, சுயமாய் பேசுகிறவன் தன் மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாக இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. இன்னும் சொல்றாரு, நான் சுயமா பேசல, என் பிதாவுக்குரியவர்களை எடுத்து தான் நான் பேசுறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாய் நமக்கு சுயம் வருகிறதா? தேவ திட்டத்தை நிறைவேற்றாமல் போகிறோம் என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளணும். சோத்திரம். இன்னொன்று, நாமும் சிக்கிக்கொள்ள போகிறோம் என்பதை அறிந்து கொள்ளணும். சோத்திரம். அல்ல மீன் வந்துடும், டவார்னு மீன் வந்தால் சொன்னு சொல்லுவோம், வெட்டி கறி வச்சிருவோம். இல்லை பெரிய மீனாக வரும். எப்படி வெட்டி கறி வைக்க முடியாது. என்ன, அதுக்கு பெரிய ஒரு அந்த கோடாலி மாதிரி தான் கொண்டு வரணும், முடியாது. சோத்திரம். அதனால் என்ன செய்யணும், நம்மளுடைய விருப்பம் இல்லை, அவனுக்கு வந்த விருப்பம், அதாவது அக விருப்பத்தினாலும் வச்சிருந்தேன். அதை நம்மளுடைய அக விருப்பத்தினால், அதாவது சுயத்தினால் அல்ல. அடுத்து 5வதாக அதிகாரமின்மையால் வந்த எரிச்சலாம். சோத்திரம். மார்க் 10:41 வாசிங்க. டஹார்னு முடிச்சிடும், 2 நிமிஷத்தில் முடிச்சு அப்படி சர்வீஸை க்ளோஸ் பண்ணலாம். 10:41. எதை கேட்டு அப்படின்னா 10:41 தானே வாசிங்க நீங்க. ஆமா, எதை கேட்டுனாக்க 40 வாசிங்களேன். ஆமா 37மா, சாரி 37. ஆமா, யாக்கோபு யோவான் அண்ணன் தம்பி 2 பேர் வராங்க. ஆண்டவரே, நீங்க வந்து மகிமையில உட்காரும் போது ஒருத்தன் உங்க வலது பக்கத்தை உட்கார வச்சுக்கோங்க. யோவான் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன், நானா கற்பனை பண்ணிக்கிறேன். ஆண்டவரே, என்னைய உங்க வலது பக்கத்தை உட்கார வச்சுக்கோங்க, என் தம்பி செபதேவி வந்து இடது பக்கம் உட்கார வச்சுக்கோங்க மகிமையில நீங்க அமர்ந்திருக்கும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே சொல்றாரு, நீங்க என்ன கேட்டுக்கொள்வது என்னன்னே தெரியாம நீங்க கேட்குறீங்களா பண்ணுவது சொல்லியிருக்கு. நீங்க விண்ணப்பம் பண்ணுவது என்ன விண்ணப்பம் பண்ணுவனே தெரியாம விண்ணப்பம் பண்றதுனால தான் உங்களுக்கு அது வந்து வாய்க்காம போகிறதுன்னு அங்கே யாக்கோபுன்னு நினைக்கிறேன், அங்கே எழுதியிருக்கோம். அதெல்லாம் விட்டுருங்க, அது வேண்டாம். இந்த இடத்துல பாருங்க, யாக்கோபு யோவான் உங்க மகிமையில உட்காரும் போது வலது பக்கத்தை இடது பக்கத்தை நாங்கள் 2 பேர் தான் இருக்கணும்னு மற்ற 10 பேருக்கு எரிச்சல் வந்துருச்சு. அதான் வாய்ச்சோம் நம்ம அந்த இடத்துல. எதை வாய்ச்சோன்னாக்க மற்ற 10 பேருக்கு அதை கேட்டு எரிச்சல் பயங்கர எரிச்சல் வந்துச்சு. உடனே என்னன்னா ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறா பாருங்க. லூக்கா 17:10. இந்த இடத்துல ஒன்று சொல்லிடுறேன். இந்த இடத்துல அந்த எரிச்சல் எதுக்கு வருதுன்னா, 2 பேர் அவங்க மட்டும் உட்காந்துட்டாங்கன்னா முன்னுரிமை வேணும். அந்த இடத்துல அதிகார மோகம் இதெல்லாம் வந்து எரிச்சலையும் கோபத்தையும் கொண்டு வந்துச்சு. ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. மத்தேயு 20:27. உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனா இருக்க விரும்பினால் ஊழியக்காரனா இருக்க கடவன். அல்லேலூயா. அங்க தாழ்மை, கடமை உணர்வு, அகந்தையின்மை இது பற்றி அவர் வந்து கற்றுக் கொடுக்கிறார். சோத்திரம். அதிகாரம் இல்ல, அடக்கமா இருக்கிறவன் அவரோடு அதிகாரத்தில் அமர்ந்திருப்பான். சோத்திரம். அல்லேலூயா. அதாவது அவனுடைய பலத்த புயத்துக்குள்ள அடங்கி இருக்கிறவங்க அவரோடு கூட அதிகாரத்தில் நாம் அமர்ந்திருப்போம். சோத்திரம். ஆனால் சொல்றாரு வெளிப்படுத்தும் விசேஷம் 3:21, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு செய்யணும், அதிகார விருப்பத்தை நம்ம என்ன செய்யணும்னா ஜெயிச்சிடணும். சோத்திரம். அந்த அதிகார விருப்பமும் சுயம், குடும்பத்தில் இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, அதிகார விருப்பத்தை என்ன செய்யணும்னா கொன்னு போட்டுறணும். சோத்திரம். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நம்ம அந்த எரிச்சலின் பிடிக்குள்ள, அதிகாரத்தின் நிமித்த எரிச்சலின், அதிகாரத்தை பார்த்து எரிச்சலின் பிடிக்குள்ள நம்ம வந்து அகப்படுறோமோ அப்பெல்லாம் அந்த வசனத்தை நினச்சிக்கணும், ஆண்டவரே இந்த எரிச்சல் போயிட்டோம். அதிகாரம் விரும்பி எனக்குள்ள கோபமோ எரிச்சலோ வரக்கூடாது ஆண்டவரே. சில நேரங்களை பார்ப்போம், ஊழியம் பண்ணியிருப்போம், எல்லா ஜனங்க முன்னாடி நம்ம வந்து ரொம்ப நான் வந்து பேசிடுவேன், சிஸ்டர், பிரதர், தம்பி, ராஜா. ஆனால் தனியாக ஒரு பிரதர்ட்டையோ சிஸ்டர்ட்டையோ நான் பேசுகிறேன்னு வைங்களேன், நான் என்னுடைய பேச்சு எப்படி இருக்கணும், கூட்டத்தில் பேசுகிற மாதிரியே அங்கேயே ஆயிடணும் இல்லையா? என் மனைவி சொல்லுவாங்க, உங்கள் சகோதரி எல்லா சிஸ்டர்ட்டையும் பேசுகிற மாதிரி. ஒரு நாள் இப்படி தான் அவங்கள்ட்ட பேசியிருந்தேன், கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டுட்டேன். அடுத்து ஒரு ஃபோன் வருது,
சொல்லுமா ப்ரைஸ் லார்ட்மா அப்படின்னு பேசி முடித்தோடனே இதே மாதிரி என்னையும் சொல்லுமா ப்ரைஸ் லார்ட்மான்னு சொல்லியிருக்கலாமே. அதாவது எல்லா கணவன் மனைவி தான். இது வந்து ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிக்கல் லைஃப். அதுக்காண்டி பானை சட்டியெல்லாம் எடுத்து எரிஞ்சிட்டு இருக்க வேண்டாம். ப்ராக்டிக்கலாக மனைவிட்ட பேசும்போது வாமா அப்படி தான் கூட முடியும். விசுவாசி வந்து வாமா அப்படின்னு கூட முடியாது. ஒரு பிரதரை அட வாப்பா அப்படி கூட முடியாதுல்ல. இல்லை தம்பி வாங்க பிரதர் அப்படி தான் கூப்பிடணும். இது நடிப்பு இல்லை, ரைட்டா? இது எதேர்ச்சி. வீட்டில் எதேர்ச்சியாக நடக்கக்கூடியது. அதுக்காக நம்ம அட்வான்டேஜ் எடுத்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, செய்து விடக்கூடாது. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ எரிச்சல் என்ன பண்ணா தொடர் பாவங்களுக்குள்ள நம்மளை கொண்டு போயிருதான். சோத்திரம். அதனால எரிச்சலின் ஆவிய இதுவரைக்கும் நமக்கு இருந்தா கூட நம்ம பார்த்தோம் அந்த இடத்துல அவனுக்கு என்ன அதிகாரமின்மையால சொல்றாரு, தாழ்மையோடு கூட இரு அப்படிங்கிறாரு. அதிகாரம் எதுக்கு? நான் எல்லா அதிகாரங்களும் உடையவனா இருந்தோம், சிலுவை பரியந்தம் நான் தாழ்த்தினப்பா. கிறிஸ்து தான் நமக்கு உதாரணமா இருக்கிறாரு. இந்த 5 காரியங்களை நம்ம பார்த்தோம். சோத்திரம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை எழுந்து நிற்போம், சொல்லி முடிச்சிடறேன். சோத்திரம். என்னன்னா இதுல இந்த எரிச்சல் வருது பார்த்தீங்களா, அது நமக்கு வரக்கூடாது. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் நீடித்த நாட்களாய் வாழ்ந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோத்திரம். ஒரு டாக்டர் சொல்றாரு, நம்ம உடம்புல ஆல்மோஸ்ட் 40 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குதான். இந்த 40 ட்ரில்லியன் செல்ஸ் கூட கமன் செல்ஸ், அதோட அந்த 40 ட்ரில்லியன் செல்லு கூட வாழக்கூடிய கிட்டத்தட்ட 1:1 ரேஷியோ, கிட்டத்தட்ட 40 to 70 80 ட்ரில்லியன் செல்ஸ் நம்ம பாக்டீரியாஸ், ஃபங்கஸ் இந்த மாதிரி இந்த ஃபார்ம்ல எல்லாம் நம்ம உடம்புல வாழுதான். இது நம்மளுடைய சரீரம் சரியா செயல்படுவதற்கு உதவியா இருக்கிறதா. ஒருவேளை நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு அப்படின்னா அட்ரினலின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் சுரக்குது. அப்புறம் கார்டிசால் நினைக்கிறேன், கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்குது. இந்த கார்டிசால் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் வர வர கார்டிசால் அதிகமாக நம்ம பாடியில் சுரக்க செக்ரீட் ஆக என்ன நடக்குன்னா இம்யூன் சிஸ்டத்தை அப்படியே சப்ரஸ் பண்ணிடுதான். அப்போ இந்த இம்யூன் சிஸ்டம் சப்ரஸ் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்குன்னா, இந்த கமன் செல்ஸ்னு உள்ள இருக்கிற நல்ல பாக்டீரியாஸ் எல்லாம் இருந்து பார்த்தீங்களா, இது என்னன்னா மல்டிப்ளிகேஷன் அதிகமாக நடக்க அதனுடைய வேஸ்ட், அது பாடியிலிருந்து வரக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்முடைய சரீரத்தை விரைவாக கொன்று அழித்து விடுகிறது. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் நீடித்த நாளா இருந்து தேவனுடைய மகிமையை காண்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி காண்போம்? தேவன் நம்ம மூலமாக செய்யக்கூடிய அற்புதங்கள், அடையாளங்கள், ஊழியங்கள் மூலமாக நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோத்திரம். இந்த அருமையான வேளை கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் இந்த எரிச்சல் வர்றதுனால ஆண்டவரை எதிராளிக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் போயிடுது, எனக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்துடுது. இது என்ன பண்ணுதுன்னா எங்களுடைய ஆயுஷையே குறைக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைப்படி உன் ஆலயத்தை கெடுத்தா நான் உன்னை கெடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இல்ல, இந்த எரிச்சல் என்னுடைய ஆலயத்தை கெடுக்குது, பக்கத்தில் இருக்க சகோதரனுடைய ஆலயத்தை கெடுக்குது. ஆண்டவர் இந்த எரிச்சல் 5 காரியங்களை பார்த்தோம். சோத்திரம். இந்த 5 காரியங்களுக்கு பின்பாக அங்கீகாரம் இல்லாதனால எரிச்சல் வந்துருது. எதிரியை ஒருத்தன் வீழ்த்தினானா இன்னொருத்தருக்கு எரிச்சல் வந்துருது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம், ஏதாவது ஒருடைய வாழ்க்கையை கட்டிட்டோன்னா இன்னொருத்தர்களுக்கு எரிச்சல் வந்துருது. என்னுடைய சுய விருப்பத்தினால, அக விருப்பத்தினால எனக்கு எரிச்சல் வந்துருது. தேவ விருப்பத்தை மறந்து போயிடுறேன். அது மட்டுமல்ல, எனக்கு அதிகாரம் கிடைக்கலன்னா எரிச்சல் வந்துருது. இந்த எரிச்சல் என்ன பண்ணுதுன்னா என்னையே காலி பண்ணிடுது. ஆண்டவரே, என் வாழ்நாளை காலி பண்ணிடுது, என் மேல இருக்க சித்தத்தை காலி பண்ணிடுது, என் குடும்பத்து மேல இருக்க சித்தத்தை காலி பண்ணிடுது, என் சபை மேல இருக்க சித்தத்தை காலி பண்ணிடுது, என் மேல இருக்கிற தேவ ராஜ்யத்தின் திட்டத்தை காலி பண்ணிடுது. ஏன்னா அதை செய்து முடிக்க எனக்கு பலன் இல்லாமல் போயிடுமே. வேண்டாம் ஆண்டவரே, இதை நாங்கள் ஜெயிக்க, எரிச்சல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஜெயிக்க இது எங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம், சபைக்கு வேண்டாம், குடும்பத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தை எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தொடர்ந்து நடத்தும் கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் சபையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவனுடைய வருகை வரை என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சோதரம்.